அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி பேப்பர் 2 எக்ஸாம் பேப்பர் 2 டிஸ்கஷன் வந்துட்டு பார்க்க போகிறேன். கட்டாயம் எல்லாருமே என்ன செஞ்சு கொள்ளுங்க, இந்த வீடியோ முழுமையாக என்ன செஞ்சு கொள்ளுங்க, பார்த்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? இது உங்களுக்கு அடுத்த அதாவது ஒரு கேள்வி செய்கிறதுக்கு எப்படிங்கிறது ஒரு உந்துதலாக இருக்கும். சரியா? இது மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேருக்கு. சரியா? அப்போ இது எல்லாருமே என்ன செஞ்சு கொள்ளுங்க, கட்டாயமாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க, மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. சரியா? இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். இந்த எக்ஸாம் செய்யாதாக்கு குரூப்பில் கிட்டத்தட்ட 200 பேர்கிட்ட இருக்கீங்க. சரியா? இந்த 200 பேரும் இருந்தாலும் ஆனால் என்ன நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால், எக்ஸாம் வந்துக்கிட்ட ஒழுங்காக நீங்கள் செய்கிறீங்க இல்லை, எக்ஸாம் என்ன செய்கிறீங்க இல்லை, சும்மா இருக்கீங்க, வீடியோஸும் பார்க்கிங்க இல்லை. என்னத்துக்கு இப்படி ஒரு இது வந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குற ஆளாக இருக்காதீங்க. கடைசி வரைக்கும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. அதை நீங்கள் சும்மா வேடிக்கை பார்க்க, அதாவது அந்த குரூப்பில் இருக்கிறது உங்களுக்கு சும்மா வேஸ்ட்டு தானே. ஒன்று செய்யலாட்டி அந்த குரூப்பில் இருக்காதீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கிளாஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த குரூப்பில் இருங்க. அந்த கிளாஸை ஃபாலோ பண்ணலை, சும்மா ஒரு பேருக்கு வந்து குந்திட்டு இருந்து சும்மா மெசேஜ் பார்க்குறேன்னா அப்படி ஒரு குரூப் தேவையில்லை உங்களுக்கு. சரியா? அப்படி மெசேஜ் உங்களோட டைம் தான் வேஸ்ட். உங்களோட டைம் தான் என்னது வேஸ்ட். சும்மா ஒரு நிமிஷங்கிறது அது என்னது பெருமதியானது. அந்த டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த ஒரு நிமிஷத்துல பெருமதி எக்ஸாம் ஹோலுக்கு, அதாவது போகிறதுக்கு, எக்ஸாம் ஹோலுக்கு போகிறதுக்கு முதல் இன்னொரு 5 நிமிஷம் இருந்தால் இந்த விஷயத்தை நான் படிச்சுட்டு போயிருப்பேனே சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு பேச்சு ஒன்று பேசுவீங்கன்னே, அந்த நிமிஷத்தில் அந்த 5 நிமிஷத்துல பெருமதி தெரியும். சரியா? அப்போ ஒவ்வொன்றும் வந்துக்கிட்டு ஒவ்வொரு நேரம் வந்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பெருமதியானது. சும்மா நம்ம நேரத்தை கடத்துறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. சும்மா நம்ம நேரத்தை கடத்திட்டு போகிறதுல எந்த ஒரு பலனும் இல்லை. நீங்கள் ஒரு நிமிஷம் செலவு இருந்தாலும் அதுக்கு ஒரு பிரயோசனம் இருக்கணும். ஒரு நிமிடம் செலவில் இருந்தாலும் அதுக்கு ஒரு பிரயோசனம் இருக்கணும். சரியா? ஏலவல் நிறைய பேர் கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, பயமத்தாட்டுவாங்க. அதாவது பேயை கண்டா பயப்படுற அளவுக்கு என்ன செய்வாங்க, பயமத்தாட்டுவாங்க. பேய்ன்ற அதாவது பெரிய ஒரு அணக்கொண்டா, பாம்பை கண்டா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு படம் காட்டுவாங்க. ஆனால் அந்த உண்மையிலே அந்த அளவுக்கு படம் இல்லை. அது யாருக்கு அந்த படமாக இருக்குன்னு சொன்னால், முறையான ஒர்க் அவுட், முறையான பயிற்சி எதுவுமே செய்யாமல் அதை மட்டும் திங்க் பண்ணிட்டு இருக்கிறாள். வேலையில் இறங்காமல் திங்க் பண்ணி யோசனை இருக்கிறாள். அந்த யோசனையால் டிப்ரெஷன் ஆயிடுவார். யோசிச்சு என்ன செய்வார், டிப்ரெஷன் ஆகிடுவார். கடைசி வரைக்கும் செயலில் இறங்க மாட்டார். கடைசி வரைக்கும் என்ன செய்ய மாட்டார், செயலில் இறங்க மாட்டார். அந்த செயலில் இறங்காதுதான் வர்ற டிப்ரெஷன் கூட்டிக்கிட்டு இருக்குங்கிற அர்த்தம். செயலில் இறங்கினா டிப்ரெஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எப்படியோ ஒரு கட்டத்துக்கு மேலே வர டிப்ரெஷன் குறைஞ்சி இதுதான் விளக்கம்னு சொல்லி எப்படி பற்றும். இந்த பயம் வழங்குறாக்கள் யாராக இருக்குன்னு சொன்னா, இப்படி இந்த அளவுக்கு பெருசா, இந்த அளவுக்கு சின்னதா அப்படின்னு சொல்லி பயம் வழங்குறாள் யாராக இருக்குன்னு சொன்னா, அதை பற்றி எந்த ஒரு ப்ராக்டிஸும் இல்லை, எந்த ஒரு கணக்கும் இல்லை. அதாவது என்ன செய்ய, ஒரு பொடுபோக்குத்தனமா இருக்கிறாக்கள். அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும் சொன்னா, இந்த ஏலவல்ங்கிறது பெரிய ஒரு மலை மாதிரி இருக்கும். அந்த மலை என்னது சரிச்சு வைக்கிற கஷ்டமா தான். அதே டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இது கஷ்டம் இல்லை. முயற்சித்தவன் பெற்றுக்கொள்வான். எங்களோட ஸ்கூலில் வாசகம் கூட முயற்சித்தவன் பெற்றுக்கொள்வான். மஞ்சத்த வஜத்து, முயற்சித்தவன் பெற்றுக்கொள்வான். நீ முயற்சி செய், அதுக்கான பலன் நீ அடைவை. எப்படியும் பலனை அடைஞ்சு எதிர்வேன். இப்போ உனக்கு முயற்சி செஞ்சேன்னு சொன்னால் உனக்கு ஒன்று டாக்டர் கிடைக்கும், இல்லாட்டி இன்ஜினியர் கிடைக்கும். அது பயோவில் முயற்சி செஞ்ச டாக்டர் கிடைக்கும், மெட்ஸில் முயற்சி செஞ்ச இன்ஜினியர் கிடைக்கும், இல்லாட்டி அதற்கு கீழே இருக்கிற கோர்ஸுகள் ஏதாவது ஒன்று கிடைக்கும். உன்னோட லைஃப் எப்படியோ ஒரு கட்டத்தில் என்ன செய்யும், செட்டில் ஆயிரும். சரி, அப்படி தான் உனக்கு டாக்டர் தான் முக்கியம், டாக்டர் தான் எடுக்கணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் சைடில் கிடைக்கலாட்டி 2வது நம்ம முயற்சி செய், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உனக்கு 3W எடுத்துட்டு நீ செகண்ட் சைடில் 3A எடுக்கணுங்கிறது நியாயமா? 3Wங்கிறது எடுத்தது எப்படின்னு சொன்னால், நீ படிக்காமல் எடுத்தது. அறவே எந்த ஒரு படிப்பும் படிக்கல, சும்மா போனேன் 2.5 வருஷமும் படிக்கல, சும்மா இருந்தது. கடைசி ஒரு நாளைக்கு மட்டும் படிச்சுட்டு போய் எழுதுற 3W வருது. எடுத்துட்டு அடுத்த சைடில் நான் 3 எடுப்பேங்கிறது பச்சை மோடத்தனமான கதை. இதெல்லாம் எவனும் நம்ப மாட்டான். நீ பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாலும் கூட பேரண்ட்ஸ் கூட நம்ப மாட்டான். முதல் நீ படிச்ச என்ன, அந்த 3W முதலாவது சைடில் நீ படிச்சேன்னு சொன்னால் அந்த 3W வராது. உனக்கு குறைஞ்சது 3S ஆகுது வரும், குறைந்தது 3S. நீ அதுக்கேற்ற மாதிரி நீ எவ்வளோ எஃபர்ட் போடுறியோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் வரும். சில ஆக்களுக்கு 3B வரும், சில ஆக்களுக்கு 2CS வரும், சில ஆக்களுக்கு 2BA வரும், A2B வரும், சில ஆக்களுக்கு 3A வரும். அதாவது ஒவ்வொரு ஆள் வர முயற்சியை பொறுத்து. கடைசி ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 10 நாள் இருக்கும், இல்லாட்டி ஒரு 20 நாள் இருக்கும். அப்படி ஒரு கட்டத்தில் தான் உனக்கு விளங்கும் எப்படின்னு சொன்னால், இந்த ஏலவல் சிலபஸ்ங்கிறது இவ்வளவுதான்.
இம்பட்டை தான் நான் இம்பட்டை பார்த்தேன். அதாவது செல்வம் தானே, இந்த பேனோட நுனியை இப்படி வச்சு கண்ணுக்கு எதுக்கு பார்த்தா பெண்ணாம் பெருசு மாதிரி இருக்கும். அதே தூரத்தில் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? இது பேனானே, சின்ன ஒரு சாமான் தானே, இந்த மாதிரி அதை மாதிரி தான் நீங்கள் ஆரம்பத்தில் படிக்கக்குள்ள இப்படி வச்சு பார்ப்பீங்க. ஏலவல் சிலபஸ் ஒன்றும் முழங்காது. அதே இது முடியக்குள்ள அப்படியே தூரம் போகுது, அது நாட்கள் போகுது, போக பின்னுக்கான உடனே அதே ஏலவல் சிலபஸ் என்னது, கைக்குள்ள இருக்கிற மாதிரி. நீ படிச்சிருந்த என்னன்னா கைக்குள்ள இருக்கிற மாதிரி. ஃபிங்கர் டிப் நீ எடுத்த உடனே சமன்பாடுகளை போட்டு செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். சாதாரணமாக பிசிக்ஸ்ல MCQ 40 எடுக்கலாம். சாதாரணமாக பிசிக்ஸ்ல MCQ 40, 35 தொடக்கம் 40 எடுக்கலாம். அவங்களோட முயற்சியை வச்சுதான் 45, 42, 48, 50ங்கிறது எல்லாரோட முயற்சியை பொறுத்துதான். அப்ப உனக்கு சரியா ஒரு பேசிக் விஷயத்தை நானே விளங்கி கொள்ளுங்க. சரி, நீ எக்ஸாம் செய்யலாட்டியும் கூட, நான் கடைசியாக 4வது எக்ஸாம் கூட எத்தனை பேர் செஞ்சிருங்க? 15 பேர் செஞ்சுட்டு நான் அவ்வளோ வாய்ஸ் நோட் போட்டும் கூட 15 பேர் தான் செஞ்சுருந்தீங்க. சரி பரவாயில்ல விடு, அதை நான் கவுண்ட் பண்ணலை. ஆனால் என்ன, நீ எக்ஸாம் அப்படி செய்யலாட்டி கடைசி அந்த எக்ஸ்பிளனேஷனை வச்சு கேள்வியை செய்து பார்த்து போட்டு அந்த எக்ஸ்பிளனேஷனை பாரு இருக்கிற ஆக்கள். நீ அப்படி செய்கிறியா கூட எனக்கு தெரியாது. ஆனால் நீ செஞ்சா கடைசியாக ஏதோ ஒரு கட்டத்தில் நீ உருப்பிடுவாய்ங்கிறத சொல்லுவேன். நான் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ உருப்பிட்டு போய்த்துருவாய்ங்கிறத நான் கட்டாயம் சொல்லுவேன். ஏன்னா உனக்கு ஒரு சின்ன நொலேஜுங்கிறது சும்மா நீ இருக்கிற ஒரு இடத்துல குந்திட்டு இருக்கிறதால வராது. அதை மட்டும் இந்த தெளிவை விளங்கி கொள்ளும். நொலேஜுங்கிறது நீ பேப்பரை பிரட்டி பார்க்கறதால வராது, அதுல இருந்து ஒர்க் அவுட் பண்றதால மட்டும்தான் நொலேஜுங்கிறது வரும். நொலேஜ் இருந்தா நீ காணும் செஞ்சிருவேன். பிசிக்ஸுங்கிறது பாடமாக்கி படிக்கிற பாடம் இல்லடா. இது கூட உனக்கு தெரியாதா? பாடமாக்கி படிக்கிறது இல்லை, விளங்கி எடுத்து செய்யறது. நீ அதே இது நான் செய்யறத பார்த்து இதுதான் சொல்லி விளங்கி எடுத்து ஒரு கேள்வியை செய்ய பழகினாண்டா. ஒரு கேள்வி நீ விளங்கி எடுத்து செய். ஆயிலுக்கு நீ மறக்க மாட்டேன், தெளிவா செய்வேன். ஒரு கேள்வியா இருந்தாலும் விளங்கி எடுத்து செய். சும்மா குருட்டுத்தனமா மனப்பாடம் பண்ணாரு. சரியா? சரி, இந்த விஷயத்தை பத்தி நான் எத்தனையோ தரம் கதைச்சிக்க. இதுக்கு பிறகு கதைக்கிறண்டாலும் கதை பண்ணேன். கதைக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் உனக்கு புரியணும். ஒரு விஷயம் இருந்தாலும், அதாவது சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு சொன்னால் ஒரு தரத்தில் கேட்டுறணும். எரும மாட்டுக்கு சொல்கிற மாதிரி, எரும மாட்டில் மழை பெய்கிற மாதிரி என்னது இருக்க போகிறாரு. சரியா? சரி, அப்போ நான் கேள்விக்கு வரேன். செகண்ட் எக்ஸாம் டிஸ்கஷனில் முதலாவது கேள்வி, ஏபி என்னும் ஒவ்வொன்றும் திணிவுடைய இரு துணிக்கைகள் லேசான மீளியலற்ற 2 L நீளமுடைய இலைக்கு இணைக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியானது உப்பமான கிடைமேசையின் துணிக்கை ஏயில் இருந்து L தூரத்தில் B இருக்குமாறு உருவில் காட்டியவாறு வைக்கப்பட்டுள்ளது. ஏபியை இணைக்க கோட்டுக்கு செங்குத்தாக துணிக்கை Bக்கு U வேகம் கொடுக்கப்படுகின்றது. இலை இறுகிய கணத்தில் A இனது வேகம். இது நிறைய பேர் போல எடுக்கக்கூடிய கேள்வி. அதாவது நிறைய பேர் சரியா செய்யறல்ல. அப்படி என்ன கேள்வியில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்படி ஒரு துணிக்கை இருக்குது. இதுக்கு சரியாக நேராக இன்னொரு துணிக்கை இருக்குது. 2 திணிவுகளும் சமன். இதுக்கு செங்குத்தாக என்னது U வேகம் கொடுக்கப்படுகிறது. இந்த இலையில நீளம் 2L. இது கிடைப்பட்ட நீளம் என்ன L நீளத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. இப்ப அவர் சொல்றாரு என்னன்னா, இலை இறுகிய கணத்தில் இப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா, இலை இறுகுது. சரியா? இலை இறுகி இப்படி வருது. இலை இறுகிய கணத்தில் இப்படி இருக்க போகுது. இழுவை டி. சரியா? இப்ப இழுவை 0. இலை இறுகிய கணத்தில் இது A துணிக்கையும், இது B துணிக்கை. இந்த A துணிக்கையும் வேகம் என்னன்னு சொல்லி கேட்காரு. சிம்பிளான ஒரு பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, நல்லா நோட் பண்ணி கொள்ளுங்க. இது இப்படி இருக்குது, இப்படி இருக்கக்குள்ள இப்படி வேகம் கொடுக்கக்குள்ள இப்படின்னு அசைய போகுது. அப்படி இல்லை டைட் ஆனதுக்கு போகிறோம். என்ன நடக்குன்னு சொன்னா, இந்த இழுவை இருக்குதானே, இழுவையின் வழியே என்ன செய்யும், ஒரே வேகத்தை கொள்ளும். இதுவும் சரி என்ன செய்யும், ஒரே வேகத்தை கொள்ளும். ஏன் ஒரே வேகத்தை கொள்ளுன்னு சொன்னா, இலையின் வழியே தானே. இப்ப இந்த துணிக்கை, நீ ஒரு துணிக்கையில என்ன செய்யறேன்னு சொன்னா, ஒரு இலையில
ஒரு குண்டொண்ட கட்டுறேன், அடுத்த இதில் இன்னொரு குண்டொண்ட கட்டுறேன், லூஸ் ஆகி இழுத்துட்டு போகிறேன். இழுத்துட்டு போகல, ஒரு குண்டை இழுத்துட்டு போகல, நீ என்ன செய்ய போகுது? மற்ற குண்டு எப்படி வரப்போகுது? இலையிட திசையில் வருமா இல்லை எந்த திசையில் வரப்போகுது? எந்த திசையில் வரும்? அப்ப இலையை வந்துக்கிட்டு நீங்க என்ன செஞ்சுட்டு போறீங்க? அந்த மாபிள் குண்டை இழுத்துட்டு போறீங்க. மாபிள் குண்டை என்ன செய்யறீங்க? இழுத்துட்டு போறீங்க. இழுத்துட்டு போகல, இலை டைட்டா இல்லை. டைட்டானதுக்கு போறோம், அது எப்படி வரப்போகுது? அந்த மற்ற மாபிள் குண்டை எப்படி வரப்போகுது? நீங்க செஞ்சு பாருங்க வேண்டாம், எப்படி போகும்? அந்த மாபிள் குண்டுக்கு நேராக திசையில, இந்த நீங்க இழுக்கிற மாபிள் குண்டுக்கு நேரான திசையில அப்படி வரும். ஏன்? இலையின் திசை வழியே அப்படியே என்ன செய்யும்? வரும். இலையின் திசை வழியே என்ன செய்யும்? அந்த இது என்ன வரப்போகுது? இந்த மற்ற துணிக்கு வரப்போகுது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு கப்பில இங்கால ஒரு துணிக்கு எரிக்குது, இந்த துணிக்கு எரிக்குது. இதை நீங்க இழுத்தீங்கன்னு சொன்னா இது வேற ஏதாவது திசையில வருது. அல்ல இலையின் திசை, இலை எப்படி இருக்குது? இப்படி இந்த திசையில தான் இருக்கு. இலையின் திசையில இந்த துணிக்கு நகருதா? கப்பியை சிம்பிளா எக்ஸாம்பிள் வச்சு பாருங்க, எப்படி நகருது? இலையின் திசையில தான் நகருது. இது என்னது? வேகமா இருந்தாலும் சரி, ஆர்முடுகளாக இருந்தாலும் சரி, வேகமா இருந்தாலும் சரி, ஆர்முடுகளாக இருந்தாலும் சரி, எப்படி நகரும்? இலை டைட்டா இருக்கக்குள்ள, இலை டைட்டா இருக்கக்குள்ள இலையின் திசையில தான் என்ன செய்யும்? நகரும். இலையின் திசையில தான் என்ன செய்யும்? அந்த துணிக்கு வந்துக்கிட்டு நகர போகுது. அப்ப இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா வேகம் வேகம் இருந்துச்சுன்னு சொன்னா இதுக்கும் என்ன செய்யும்? வேகம் இலையின் திசையில அறிக்க போகுது. இரண்டும் ஒரே வேகத்தை கொண்டிருக்கும். அது அடுத்த பாயிண்ட் இரண்டும் என்னது? இலையிட திசையில வேகத்தை கொண்டிருக்கும். இலை டைட்டா இருக்கும் போதோ அதே சமயத்துல இரண்டும் ஒரே வேகத்தை கொண்டிருக்கும். ஏன் இரண்டும் ஒரே வேகத்தை கொண்டிருக்குது? ரெண்டும் சமதுணிக்கை. சரியா? இரண்டும் என்னது? சமதுணிக்கை. அவர் சொல்றார் என்னது? இரண்டும் சமதுணிக்கை முதலாவது. அது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டும் ஒரே திசையில் இருக்குது. வேகம் வந்துகிட்டு என்னது? ஒரே திசையில் இருக்குது. இதுக்கு வேற வேகம், கூடின வேகம், இதுக்கு குறைந்த வேகம், அப்படி இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா இரண்டு பக்கம் இதில் இருக்கக்கூடிய இழுவைகள் என்னது? சமன். இங்கால இருக்கக்கூடிய இழுவையும் சமன், இங்கால இருக்கக்கூடிய இழுவையும் சமன். சரிதானே? ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே? மீளா இலை பாரமற்ற இலைன்னு சொன்னா ரெண்டு பக்கம் இழுவைகள் எப்படி இருக்க போகுது? சமன். அப்ப இரண்டு துணிக்கைகள்லையும் வேகங்கள் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். இதுல வேகம்னு சொன்னா இதுல என்னது? வேகம். சரியா? அப்ப இதுல யாருக்கும் டவுட் இருக்க சான்ஸ் இல்லை. இதுல யாருக்கும் டவுட் இருக்க சான்ஸ் இல்லை. அப்ப முதலாவது சொன்ன இலையின் திசை வழிய வேகம் இருக்கும். இரண்டுக்கும் ஒரே வேகம் இருக்கும். ஒரே இழுவை இருக்குது இரண்டு பக்கமும். அப்ப துணிக்கைகள் இரண்டுக்கும் ஒரே வேகம் இருக்கும். அதே மாதிரி சம துணிக்கைகள், இரண்டும் சம துணிக்கைகள். அப்ப என்னது போகுது? ஒரே வேகம் இருக்க போது. அடுத்தது உந்தம் காக்கப்படன்றதுக்காண்டியும் என்ன செய்யும்? இரண்டும் ஒரே சம வேகத்தை கொண்டிருக்கும். அடுத்த கான்செப்ட், இப்ப நான் வேகத்துல திசையை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா வேகத்தை பருமனை கண்டுபிடிக்கணும். இந்த வீட பருமனை என்று சொல்லி கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்? இது சிம்பிளான வேலை தான். ஆரம்பத்துல இவருக்கு என்னது? மொத்த துணிக்கைக்கும் ரெண்டு துணிக்கையை சேர்த்து என்னது? ஒரு உந்தம் இருந்துச்சு. புற விசை எதுவுமே தாக்கல. இதுல நான் எந்த ஒரு விஷயமே கொடுக்கல. எந்த ஒரு விஷயமாக கொடுத்துருக்கேனா? இல்ல. புற விசை எதுவுமே கொடுக்கப்படல. அப்படின்னு சொன்னா உங்களுக்கு விளங்குது. ஆரம்பத்துல ஒரு உந்தம் இருந்துச்சுன்னா அதே உந்தம் என்னது? இறுதியில காக்கப்படணும். அப்ப உந்த காப்பு தத்துவம். சரியா? அப்ப ஆரம்பத்துல இருந்த உந்தம் என்னது? இது MU உந்தம் இந்த திசையில இருந்துச்சு. சரியா? இந்த திசையில இருந்துச்சு. இப்ப இருக்கிற உந்தத்தை பாத்தீங்கன்னா இது இந்த திசையில இருக்கு, இதுவும் இந்த திசையில இருக்குது. இதுக்கு MV, இதுக்கும் MV, 2 MV இருக்குது. எது? எந்த திசையில? இந்த திசையில 2 MV வந்துகிட்டு இருக்குது. சரியா? இரண்டும் வெவ்வேறு திசை. நான் ஒரே திசைக்கு மாத்த போறேன். ஒரே திசைக்கு மாத்துறேன்னு சொன்னா எனக்கு சிம்பிளானது என்னன்னா இந்த திசை எடுக்கணும். இறுதியாக வாரத்தை நான் திசை எடுக்க. நீங்க இந்த திசை எடுத்தாலும் செய்யலாம். அதை விட இது எனக்கு லேசி. இதுக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு செங்கோணத்தை அமைக்க. இலை டைட்டாக்குள்ள என்னது நீளம்? 2L. ஆரம்பத்துல இருந்து 2L நீளமான இலை டைட்டாக்குள்ள 2L. அடுத்தது இங்க இருந்து நான் ஆரம்பிச்ச துணிக்கு. அப்ப இவ்வளவு நீளம் என்னென்னு தந்திருக்காரு? L. அப்ப இதை நான் என்னென்னு இல்லைடா தீட்டான்னு எடுத்துட்டு சொன்னா சைன் தீட்டா என்ன? சைன் தீட்டா L/2L. அப்ப எல்லையும் வெட்டி நீங்க என்னன்னா ஹாஃப் வர போகுது. அப்ப சைன் தீட்டா ஹாஃப்னு சொல்லி வருது. இப்ப அதே மாதிரி நான் இது என்ன செய்யறேன்? இந்த திசையில நான் அடிக்கேன்.
இந்த திசையில் என்ன செய்கிறேன், இந்த வேகத்தை என்ன செய்கிறேன், மடிக்கிறேன். இந்த வேகத்தை மடிச்சேன்னு சொன்னால் இதுக்கு இடையில் இருக்கிற கோணம் என்ன இருக்க போகுது, இதை மடிக்கிறது இப்படி இருந்ததை இப்படி மடிக்கணும். அப்போ என்ன கோணம் இருக்குது, கிடையா இருந்ததை நான் என்ன செய்கிறேன், இந்த திசையில் மடிக்கிறேன். என்ன கோணம் இருக்குது, டீட்டா கோணம் இருக்குது, இதுக்கு இடையில் டீட்டா. அப்போ இது என்னது, என்ன இதில் மடியுது, யூ கொஸ்டீட்டாண்டு மடியுது. சரியா? அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த திசையில் நான் உந்தம் போடுறேன். ஆரம்ப உந்தம் என்ன இருக்க போகுது, எம்யூ கொஸ்டீட்டா சமன் எழுதி உந்தம் எம்வி, இவருக்கு ஒரு எம்வி இந்த திசையில் தான், ப்ளஸ் இவருக்கு ஒரு எம்வி. அப்போ டோட்டலாக எவ்வளோ வரப்போகுது, 2 MVலேயே போடலாம். நான் 2 MV போட்டேன்டா எம்ஏயும் வெட்டி நீங்கள் சொன்னால் வி ஈக்குவல் டு யூ கொஸ்டீட்டா பை 2, யூ கொஸ்டீட்டா பை 2ன்னு சொல்லி வரப்போகுது. சரியா? இப்போ இதில் யாருக்கும் டவுட் இருக்கு இல்லை, யூ கொஸ்டீட்டா பை 2. சரியா? அப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்திருக்கோம் என்னது, v ஈக்குவல் டு யூ கொஸ் தீட்டா பை 2. இந்த இடத்துல வளங்கல்ல, அந்த பை 2 வளங்கல்ல, அதுக்கு வேண்டிய இடத்துல எழுதிக்கேன் யூ கொஸ் தீட்டா பை 2. இப்போ எல்லாருக்கும் டவுட் வந்திருக்கேன், இங்கே கொஸ் தீட்டா எடுத்திருக்கேன், இங்கே சைன் தீட்டா எடுத்திருக்கேன். இது எப்படி நான் எடுக்கிறேன், திரும்ப சிம்பிளானது, ஒரே முக்கோணி தான், முக்கோணி எனக்கு தெரிஞ்சிட்டு. அப்போ இது 2 எல்லுன்னு சொன்னால் இது எல்லுன்னு சொன்னால் இதை எனக்கு கண்டுபிடிக்கல இல்லையா, பைத்தகரசின் தேற்றம். அதாவது இங்கே 2 இங்கே 1ன்னா இங்கே எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்தேன்னா சரிதானே, இங்கே எக்ஸ் தானே. சரியா? அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த நீளத்தை கண்டுபிடிக்கலாமா இல்லையா, இந்த இடத்துல நீளத்தை கண்டுபிடிக்கலாமா இல்லையா, இந்த இடத்துல நீளத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க, செம்பக்கத்தின் வர்க்கம் 2ன் வர்க்கம் சமன் அயற்பக்கத்தின் வர்க்கம் கூட்டுத்தொகை. அப்போ 4 சமன் 1 சக எக்ஸ் வர்க்கம். ஸோ எக்ஸ் வர்க்கம் சமன் 3. ஸோ எக்ஸ் சமன் வர்க்கமூலம் 3 எல்லுன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்போ இதில் என்னது, வர்க்கமூலம் 3 எல். இது யாருக்கும் டவுட் இருக்க மாட்டேங்குது, சிம்பிளானது. ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வளோ படித்தது பைத்தகரசு தேற்றம் போட்டிருக்கேன். இந்த முக்கோணி எடுத்து, இது ஒரு செங்கோண முக்கோணி, இந்த செங்கோண முக்கோணிக்கு நான் என்ன செஞ்சேன், பைத்தகரசு தேற்றம். இது செம்பக்கம், இது இந்த டீட்டா கோணத்துக்கு எதிர்ப்பக்கம், இது அயற்பக்கம். சரி, இது 2 நெல் எடுத்திருக்கேன், இது 1. அப்போ இது என்னது, எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துனா பைத்தகரசின் தேற்றத்தை போட்டு வர்க்கமூலம் 3 எல்லுன்னு சொல்லி என்ன செஞ்சிக்கேன், கண்டுபிடிச்சிக்கேன். இப்போ கொஸ்டீட்டா போடலாம். நான் கொஸ்டீட்டா போட்டால் என்ன வரப்போகுது, கொஸ்டீட்டா சமன் அயற்பக்கத்திங்கள், அயற்பக்கம் என்ன, வர்க்கமூலம் 3 எல், அதுக்குள்ள செம்பக்கம் 2 எல் வெட்டினண்டா வர்க்கமூலம் 3 2ன்னு சொல்லி வரப்போகுது கொஸ்டீட்டா. அப்போ யூ கொஸ்டீட்டாக்கு பதிலாக வர்க்கமூலம் 3 2 கீழே 2, இந்த 2 இந்த 2ஓட என்ன செய்யும், பெருக்கப்படும். பெருக்கப்பட்டா வர்க்கமூலம் 3 யூ 4 சொல்லி உங்களுக்கு என்னது வேகம் வந்துட்டு கிடைக்க போகுது. சரியா? இங்களை வந்துட்டு சுருக்கத்தான் இங்களை கோணம் கண்டுபிடிக்கிறது. அதாவது இந்த இதில் மெயினான பாயிண்ட் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு விளங்க வேண்டிய பாயிண்ட், இந்த இடத்துல இழுபடும் போது இந்த இலையின் வழியே ஒரே வேகம், இலையின் வழியே வேகம் வருண்டு சொல்லி விளங்கணும். 2 துணிக்கைக்கும் என்னது, இலையின் வழியே தான் என்ன செய்யும், வேகம் வருண்டு என்னது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இலையின் வழியே தான் வேகம் வருண்டு சொல்லி என்ன செஞ்சிருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அடுத்த விஷயம், இந்த 2ம் ஒரே வேகம், 2ம் சமதுணிக்கு ஒரே வேகம். இந்த சிலாக்களுக்கு என்னது, ஒரே வேகம்ங்கிறது குழப்பம் மறைக்கும். ஏன் ஒரே வேகம் வந்துச்சு, நீங்கள் சிம்பிளாக யோசிங்க. ஒரு துணிக்கையை வச்சு இழுத்துட்டு போறீங்க, இல்லை டைட்டானதுக்கு போகிறோம், நீங்கள் இழுக்கிற திசையில அந்த துணிக்கையும் வருது, நீங்கள் என்ன வேகத்தில் இழுத்துட்டு போறீங்களா அதே வேகத்தில். அதாவது நீங்கள் ஒரு லைனில் ஒரு ஆள் மூவ் ஆகிட்டு போகிற மாதிரி. அதாவது நீங்கள் என்ன செய்றீங்க, இழுத்துட்டு போறீங்கன்னா இவர கண்ட்ரோலுக்குள்ள அவர் இருக்கார். இவர கண்ட்ரோல், யார் இழுத்துட்டு போறீங்களோ அவர கண்ட்ரோலுக்குள்ள தான், இவர கண்ட்ரோலுக்கு கீழே தான் என்னது இவர் இருக்காது. சரியா? அப்ப இவர கண்ட்ரோலுக்கு கீழே இவர் இருக்காருண்டா, அந்த முன்னுக்கு இவர கண்ட்ரோலுக்கு கீழே தான் இவர் இருக்காருன்னு சொன்னா இவர் இப்படி போறாரு, அப்படித்தான் வரப்படுறாரு. அப்ப இவர் வி வேகத்துல போனார்னா இவர் வி வேகத்துல போறாரு. அவ்வளவுதான், சிம்பிள். சரியா? ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. ப்ராக்டிக்கல் என்ன செஞ்சிருங்க, திங்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சிம்பிளா புரியும். சரியா? அப்ப அதை வச்சு தெரிஞ்சுட்டு அடுத்தது இந்த முக்கோணி, செங்கோண முக்கோணி எடுத்து இந்த ஒவ்வொரு கோணங்களை கண்டுபிடிக்கும். சைன் டீட்டா கோஸ் டீட்டா கோணத்தை கண்டுபிடிச்ச உடனே எனக்கு சிம்பிளா முடியும்.
அதுக்கு பிறகு என்னது உந்த காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணிக்கேன். ஆரம்ப உந்தம் MU, அடுத்தது இறுதி உந்தம். அது ரெண்டும் வெவ்வேறு திசையில் இருக்கு நான் நடிக்கேன். இது இந்த திசையில் இருக்குது, அதாவது இது இந்த திசையில் இருக்குது, அவருக்கிடையே திசையில் இருக்கார். எதுனாலே ஒரு ஆளுடைய திசையை நான் என்ன செய்யணும் மாற்றணும். எதுனாலே ஒரு ஆளுடைய திசையை நான் என்ன செய்யணும் மாற்றணும். அப்படி மாற்றி செஞ்சால் தான் எனக்கு என்ன செய்யும் விட கிடைக்கும். அப்படி மாற்றி செஞ்சேன்னா தான் எனக்கு வந்துக்கிட்டு விட கிடைக்க போகுது. அப்போ அதுக்கு என்ன செய்கிறேன்டா இதை என்ன செய்கிறேன் நான் மாற்றி செய்கிறேன். இதை என்ன செய்கிறேன்டா நான் மாற்றி செய்கிறேன். சரி, அப்போ இந்த கேள்வியில் யாருக்கும் டவுட் இருக்க மாட்டுச்சு, கிளியராக வந்துக்கிட்டு விளங்கிருக்க போகுது. சரி, அப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம் நம்ம. சரி, இப்போ ரெண்டாவது கேள்வியை பாருங்கள். கிடையுடன் 30 சாய்விடை இயங்கும் நகர்த்தி வார் சார்பாக ஓய்வில் 1 கிலோகிராம் திணிவிடையை குற்றி கொண்டு ஒரு MS-2 ஆர்முடுகளும் மேல் நோக்கி அசைகின்றது. குற்றிக்கும் வாருக்கும் இடையிலான தொடுகை விசை. அதாவது இந்த இடத்துல என்ன கேட்காருன்னா தொடுகை விசை கேட்காரா? தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தொடுகை விசை வந்துக்கிட்டு கேட்காரு. அவர் செவ்வன் மரதாக்கமோ கேட்கல, என்னது உராய் விசை கேட்கல, தொடுகை விசை. அப்போ தொடுகை விசைங்கிறது என்னது? அந்த வாரில் தொட்டுக்கிட்டு இருக்கும்போது தொழிற்படுற விசை. அது என்ன விசையா இருக்குன்னு சொன்னால் செவ்வன் மரதாக்க விசை, உராய்வு விசை, இரண்டிட விளைவில் விசை அறிக்கும். அப்போ தொடுகை விசைங்கிறது தொட்டுக்கிட்டு இருக்கக்குள்ள என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்படி தான் இருக்குது அந்த வார், அந்த இது வந்துக்கிட்டு இப்படி தான் இருக்குது. இதுக்கு மேலே அந்த குற்றி இருக்குது. அப்போ குற்றி இருக்கும்போது தொட்டுக்கிட்டு இருக்கக்குள்ள செவ்வன் மரதாக்கம் ஒன்று இருக்கும். அடுத்தது இப்படி மேல் நோக்கி இயங்கும்போது என்ன செய்யும்? உராய் விசை கொண்டு இருக்கும். கட்டாயம் என்னது உராய் விசை இருக்கும். இந்த இடத்துல உராய் விசை எப்படி குறிப்பீங்க நீங்கள்? கீழ் நோக்கியா மேல் நோக்கி போகுதுங்கிறதாண்டி கீழ் நோக்கியா மேல் நோக்கி போகுதுங்கிறதுக்காண்டி கீழ் நோக்கி தொழிற்படுண்டா சொல்லுவீங்க? இல்லை, இதில் எப்படி தொழிற்படுன்னா மேல் நோக்கி தான் உராய் விசை தொழிற்படும். ஏன் இது மேல் நோக்கி தொழிற்படுதுன்னு சொன்னால் இந்த குற்றில வச்ச உடனே இந்த துணிக்கைக்கு எந்தவித ஆர்முடுகளோ எதுவும் இல்லை. வார் தான் என்ன செய்யுது அசையுது. இப்போ வார் அசைகிறத்தால குற்றி என்ன மேல் நோக்கி போகணும். அப்போ குற்றிக்கு ஒரு விசை இருந்தால் தான் மேல் நோக்கி போகும். ஒரு ஆர்முடுகளோட குற்றிக்கு ஒரு விசை இருந்தால் தான் என்ன செய்யும் ஆர்முடுகளோட மேல் நோக்கி போகும். அப்போ என்ன விசை கொடுக்கணும்? அந்த உராய்வு விசை தான் என்னது மேல் நோக்கி நகர்த்திட்டு போகுது. தெளிவாக சொல்கிறேன்னு நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. இந்த இடத்துல உராய் விசை கீழ் நோக்கி வர மாட்டேன். எப்பயுமே மேல் நோக்கி போகுதுன்னா கீழ் நோக்கி, மேல் நோக்கி போகுதுன்னு சொன்னால் கீழ் நோக்கி உராய் விசை இருக்கிறதில்ல. இது தெளிவான அதுக்கான உதாரணத்துக்கு நல்ல ஒரு கேள்வி. நம்ம வளமையாக என்ன செய்வோம்? இப்படி ஒரு சாய்தளம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் இப்படி கீழ் நோக்கி போகுதுன்னு சொன்னால் உராய் விசை மேல் நோக்கி F போட்டுருவோம். கீழ் நோக்கி போகுதுன்னு சொன்னால் F இப்படி மேல் நோக்கி போட்டுருவோம். எப்பயுமே எப்படி போடுறியா? எப்பயுமே உராய் விசை சார்பு இயக்கத்தை எதிர்க்கிற மாதிரி தான் இருக்கும். சார்பு இயக்கத்தை எதிர்க்கிற மாதிரி இருக்குன்னா இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி மேல் நோக்கி போகுதோ, மேல் நோக்கி போகிறதுக்கு இந்த இடத்துல உராய் விசை மேல் நோக்கி தான் தொழிற்படும். ஏன்னா சார்பு இயக்கத்தை எதிர்க்கிற மாதிரினா இந்த வார் சார்பாக இந்த குற்றி இயங்க போகிறா. வார் சார்பாக குற்றி இயங்கக்கூடாது. வார் இயங்குற திசையிலே அப்படி என்னது குற்றி இயங்கணும். வார் இயங்குறது அதிலே வார் இயங்குது தான், வார் மட்டும்தான் என்னது இயங்குது. இந்த குற்றி வந்துக்கிட்டு இயங்கலை. வார் சார்பாக அப்போ என்னது குற்றி ஓய்வில் இருக்கு. அப்படின்னு சொன்னால் இந்த வாருக்கு ஏன் ஆர்முடுகள் இருந்துச்சுன்னா குற்றிக்கும் என்னது அதே ஆர்முடுகள் இருக்க போகுது. இரண்டும் ஒரே ஆர்முடுகள் இருக்கிறதால என்ன நடக்கும்? சார்பு இயக்கம் பார்த்தீங்கன்னா பூச்சியம். அப்போ என்னது இந்த வார் சார்பாக குற்றி இயங்கல் அப்படியோ இருக்கிற மாதிரி, அப்படியோ குற்றி வாரில் வச்ச மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ்லவேட்டர்னு பார்ப்பீங்க, மோலுக்கு போனீங்கன்னு சொன்னால் கொழும்புல இருக்கக்கூடிய மோலுக்கு வந்துக்கிட்ட ஒன் கோல் ஃபேஸ் அப்படின்னா மோல்கள் வந்துட்டு போனீங்கன்னு சொன்னால் ஹெவலாக் சிட்டி அப்படி போனீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல என்னது இப்படியான எக்ஸ்லவேட்டர் இருக்க போகுது. அந்த இதில் வந்துக்கிட்டு நீங்கள் ஏறுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அசைகிறல்ல, ஆனால் அந்த இதான் அந்த பட்டி தான் என்ன செய்யும் அசைஞ்சிட்டு இருக்கும். அந்த பட்டியோட ஆர்முடுகளை நீங்கள் எடுக்கீங்க. அப்போ இரண்டு ஆர்முடுகளும் சமன்கிறதால என்ன செய்ய போதோ நீங்கள் மேல் நோக்கி போகிறீங்க. ஆனால் பட்டி சார்பாக நீங்கள் என்ன செய்யுது? பட்டி சார்பாக நீங்கள் என்னது ஓய்வில் இருக்கீங்க. பட்டி சார்பாக நீங்கள் ஓய்வில் இருக்கீங்க. சரியா? அந்த பட்டி தான் என்ன செய்யுது இயங்குது. அதில் கிடைக்கிற ஆர்முடுகள் உங்களுக்கு என்ன செய்யுது கிடைக்குது. சரியா? அப்போ இந்த இடத்துலையும் இது மேல் நோக்கி போகிறதுக்காண்டி என்ன செய்ய போகுது? உராய் விசை தான். உராய் விசையின் காரணமாக தான் என்ன செய்யும்
இது மேல் நோக்கி போகுது. அப்போ இதுக்கு இந்த தனி குற்றியை மட்டும் உடைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் குற்றிக்கு மேல் நோக்கி போகிறதுக்கு யார் விசையை கொடுக்காரு? இவர் தான். அது என்ன விசை அறிக்க போகுது? உராய்வு விசை அறிக்க போகுது. அப்போ எப்பொழுதுமே மேல் நோக்கின திசையில் போகுதுன்னு சொன்னால் கீழ் நோக்கின திசையில் உராய்வு இருக்குமா? இல்லை. சார்பு இயக்கத்தை எதிர்க்கிற மாதிரி இருக்கும். இங்கே சார்பு இயக்கம் இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த சார்பு இயக்கம் அதை எதிர்க்கிற விதமாக எப்படி அந்த இதுக்கு குற்றிக்கு மேலே கொண்டு வரதுக்கு உராய்வு விசை மட்டும்தான் தள்ளிப்பட போகுது. அந்த குற்றிக்கு என்ன செய்ய போகுது? உராய்வு விசை மட்டும்தான் தள்ளிப்பட போகுது. என்ன சொன்னால் நிறை விசை எப்படி இருக்க போகுது? இப்படி இருக்குது. பிரித்தீங்கன்னா இங்கால தான் mg sin θ இருக்கும். இந்த பக்கம் தான் mg sin θ அறிக்க போகுது. அப்போ மேல் நோக்கி அசை என்ன சொன்னால் உங்களுக்கு என்ன விசை இருக்கணும் இந்த இடத்துல? கட்டாயம் என்னது? உராய்வு விசை தான் இவரை மேலுக்கு கொண்டு போகுது. இவரை மேலுக்கு கொண்டு போகக்கூடிய விசை உராய்வு விசையாக தான் இருக்க போகுது. சரியா? அப்போ தெளிவாக விளைய கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு குழப்பம் இருக்க மாட்டேங்குது. முதலாவது கான்செப்ட் உராய்வு வந்துக்கிட்டு மேல் நோக்கி போகும்போது கீழ் நோக்கி தான் உராய்வு தொழிற்படுங்கிறது போல. சரியா? சார்பு இயக்கத்தை எதிர்க்கிற மாதிரி தான் இருக்கும். அதை முதல் விளைய கொள்ளுங்க. சரியா? இந்த இடத்துல குற்றிக்கு வந்துக்கிட்டு மேல் நோக்கி தூக்கிட்டு போகிறதுக்கு எந்த ஒரு விசையும் இல்லை. அப்போ உராய்வு விசை எப்படி இருக்க போகுது? மேல் நோக்கி இருக்க போகுது. அதால் மேல் நோக்கி போட்டிருக்கேன். அப்போ தெளிவாக உங்களுக்கு அதை வச்சு என்னது கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இப்போ அது இல்லை கேள்வி. இப்போ கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால் தொடுகை விசைன்னு சொன்னால் இதை தொட்டுக்கிட்டு இருக்கும் போது தொழிற்படுற விசை என்னென்னு? உராய்வு விசையும் தொழிற்படுது, செவ்வன்மதாக்க விசையும் தொழிற்படுது. அப்படி என்னன்னா ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறியா? இல்லை. ரெண்டு விலையிலும் கண்டுபிடித்து கொடுத்தா சரி. ரெண்டு விலையிலும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு நான் என்ன செய்கிறேன்? மரதாக்க விசையை கண்டுபிடிக்கிறேன். ஆரை பார்த்தீங்கன்னு சொன்னால் mg இவங்களை mg sin θ செங்குத்தாக மடிச்சா mg cos θ அதில் நிறைய வந்துக்கிட்டு எவ்வளோ சொல்கிறாரு? ஒரு நிறை வந்துட்டு 1 கிலோகிராம். 1 கிலோகிராம்னு சொன்னால் 1 தர ஜிக்கு பதிலாக 10 cos θ வந்துட்டு இது இடையில் இருக்கிற கோணம் 30 பாகையா. அப்போ 30 பாகன்னா θக்கு பதிலாக 30. அப்போ 10 தர வர்க்கமூலம் 3/2. அப்போ சுருக்கினீங்கன்னா 5 வர்க்கமூலம் 3 நியூட்டன் வந்துக்கிட்டு மரதாக்க விசை தொழிற்படுது. அடுத்தது என்ன இதை கண்டுபிடிக்க போகிறோம்? உராய்வு விசையை கண்டுபிடிக்க போகிறோம். F சமன் mu r. F சமன் mu r. இந்த இடத்துல mu r போட்டால் mu தரலையே. இந்த இடத்துல mu தரல. அப்போ இது என்னது? செல்லுபடியாக மாட்டேங்குது. இதை வச்சு செய்ய இயலாது. mu எனக்கு தரல அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன செய்யலாம்? இந்த மேல் நோக்கி நான் F சமன் ma சமன்பாட்டை யூஸ் பண்ணலாம். இந்த திசையில் நான் என்ன செய்கிறேன்? F சமன் ma சமன்பாட்டை யூஸ் பண்ணுறேன். அப்போ என்ன இருக்குது? மேல் நோக்கிய திசையில் உராய்வு விசை F மைனஸ் mg sin θக்கு பதிலாக sin 30 சமன் ma ஆர்முடுகள். என்ன ஆர்முடுகளோட போகுது? a ஆர்முடுகள். a வந்துட்டு தந்திரிக்கார். என்ன ஆர்முடுகளோட போகுது? a = ஒரமஸ் மைனஸ் 2. ஒரமஸ் மைனஸ் 2ங்கிற ஆர்முடுகளோட போகுதுன்னு சொல்கிறாரு. அப்போ நான் பிரதிடுறேன். F mg வந்துக்கிட்டு 10 தர sin 30 ½ சமன் mக்கு வந்துக்கிட்டு 1 தர a வந்துட்டு 1. இப்போ F மைனஸ் 5 சமன் 1. அப்போ F சமன் 6 நியூட்டன் வரப்போகுது. இப்போ உராய்வு விசை 6 நியூட்டன் சொல்லி உங்களுக்கு விட கிடைக்கும். F சமன் 6 நியூட்டன் சொல்லி உங்களுக்கு என்ன செய்ய போகுது? கிடைக்க போகுது. இப்போ உங்களுக்கு என்னது? இந்த ஆருக்கும் இந்த எஃப்க்கும் இடையில் இருக்கக்கூடிய விளையுள் விசை R டேஷ்ங்கிறதான உங்களுக்கு தேவை. விளையுள் விசையை கண்டுபிடிக்கிற எப்படி? இது ரெண்டுமே எப்படி இருக்குது? செங்குத்தாக இருக்குது. அப்போ விளையுள் விசை எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொன்னால் R டேஷ் சமன் வர்க்கமூலத்துக்குள்ள R வர்க்கம் ப்ளஸ் F வர்க்கம். காவிகளில் படிச்சிருந்தேன். காவிகளில் 2 செங்குத்தாக இருந்துச்சுன்னா விலையில் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? இதில் வர்க்கமூலம் சரி, இதில் வர்க்கம் ரெண்டுக்கும் சேர்த்து கூட்டிட்டு வர்க்கமூலம் எடுத்தா சரி. அப்போ R வர்க்கம் எவ்வளோ? 5 வர்க்கமூலம் 3 வர்க்கம் சக F வர்க்கம் R வர்க்கம். சரியா? மற்ற எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதை நீங்கள் கூட்டினீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வரப்போகுதுன்னு சொன்னால் 75 வரப்போகுது. சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் சக R வர்க்கம் 36. ஸோ 111 எல்லாம் வர்க்க மூலத்துக்குள்ளே வரும்.
வர்க்கமூலம் 111ங்கிறது தான் ஆர் டேஷ் தொடுகை விசையாக இருக்க போகுது. சரியா? அப்போ தெளிவாக எல்லாரும் மலை கொள்ளுங்க. முதலாவது நான் என்ன செஞ்சேன், தொடுகை விசைன்னா என்னென்ன விசைன்னு சொல்லி காய்ச்சேன். இதில் தொழிற்படக்கூடிய ஆருடையும் எஃப்டையும் விளைவுள் தரன்னு சொல்லி காய்ச்சேன். இந்த எஃப்ஐ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். எஃப்ஐ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அதே சமயத்தில் எஃப்ஐ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன். அடுத்தது இந்த இது வந்துட்டு வார சார்பாக குற்றி எப்படி இருக்குன்னு சொன்னேன், ஓய்வில் இருக்குன்னு சொன்னேன். சரியா? இப்போ என்ன செய்கிறேன், முதலாவது மரதாக்கத்தை கண்டுபிடிக்கிறேன். அது நிறைந்த பிரித்த கூற தான் இருக்க போகுது மரதாக்கம். சரியா? அதை ஓகே. அடுத்தது இந்த இதில் வந்துக்கிட்டு எஃப் உராயை கண்டுபிடிக்கிறதுக்கு மியூ தரல. அப்போ அந்த சமன்பாட்டுக்குள்ளால போயிடல. அப்போ நான் என்ன செஞ்சேன், எனக்கு ஆர்முடுகள் தந்திருக்காருன்னு சொன்னால் இந்த திசையில் மேல் நோக்கி போகிற திசையில் எனக்கு எஃப் சமன் எம்ஏ நியூட்டன்ட விதியை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், எனக்கு இதில் சமன்பாட்டை போட்டு எஃப்ஐ கண்டுபிடிக்கலாம். அதிலேருந்து இது கணவிடைக்கு போயிடும். அப்போ சிம்பிளான ஒரு கேள்வி, தெளிவான ஒரு விளக்கம் ஒன்று தந்திருக்கேன். விலகிக் கொள்ளுங்க, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? அடுத்தது நம்ம 3வது கேள்விக்கு போவோம். உதைபந்து விளையாட்டில் உதைப்பந்தாளரும் பந்து காப்பாளருக்கும் இடைப்பட்ட தூரம் 24 மீட்டராக இருக்கும் போது பந்தானது கிடையுடன் 45 பாகையில் போகக்குள்ள உங்களுக்கு தெரியும். அதாவது கிடைவீச்சு என்னது மேக்சிமமாக இருக்கும். கிடைவீச்சு எப்படி இருக்க போகுது, மேக்சிமமாக இருக்க போகுது. கோணத்தில் 10 வர்க்கமூலம் 2 - 1 வேகத்துடன் உதைக்கப்படுகின்றது. பந்து காப்பாளர் பந்து தரையில் விழுந்த கணத்தில் தனது பாதத்தால் நிறுத்துகின்றார். காப்பாளர் பந்தை நிறுத்துவதற்கு எவ்வளவு தூரம் முன்னுக்கு வரணும், இல்லாட்டி பின்னுக்கு போகணுமாங்கிறது தான் கேள்வி. அப்போ நமக்கு என்ன தேவை இதில் இருந்து, இவர கிடைவீச்சு எவ்வளவு தூரம் வந்துக்கிட்டு போவார், இவர கிடைவீச்சு தான் நமக்கு தேவை. அதாவது இந்த பந்து எவ்வளவு தூரம் போகுது, எவ்வளோ தூரம் பயணிக்க போகிறதுங்கிறதா இந்த இடத்துல கேள்வியாக இருக்க போகுது. அப்படின்னு சொல்லி பார்த்துன்னு சொன்னால் இந்த கேள்வியில் இது ஒரு எரிய இயக்க கேள்வி. இந்த இடத்துல இப்படின்னு எறியப்படுது. வேகம் என்னது, u = 10 வர்க்கமூலம் 2 ms - 1ங்கிற வேகத்தில் எறியப்படுது. சரியா? 45 கோணத்தில் எறியப்பட்டது. ஒரு இடத்துல என்ன செய்ய போகுது, இந்த ஒரு இடத்துல வந்துக்கிட்டு நிற்க போகுது. இப்போ இந்த இடத்துல தான் என்ன இருக்காரு, பந்து காப்பாளர் இருக்காரு. இவருக்கு முன்னுக்கா இல்லை இவருக்கு பின்னுக்கா உள்ள போகுதுங்கிறத தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இது கடைப்பட்ட நீளம் வந்துட்டு வந்திருக்காரு 24 மீட்டர். சரியா? இப்போ இந்த தூரம் என்னது, ஆர் மேக்சிமமாக இருக்க போகுது. ஏன் ஆர் மேக்சிமமாக இருக்க போகுதுன்னு சொன்னால் 45 பாகையில் ஒரு பந்து எறியப்பட்டுச்சுன்னா அது எப்பயுமே எப்படி இருக்க போகுது, கிடைவீச்சு மிகப்பெரிய ஒரு கிடைவீச்சு உங்களுக்கு என்ன செய்யும் தரும். மிகப்பெரிய ஒரு கிடைவீச்சு உங்களுக்கு தரப்போகுது. சரியா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர் மேக்சிமத்தை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி உங்களுக்கு கிடையாக ஒரு சமன்பாடு உங்களுக்கு போட தெரியும். எஸ் சமன் யூடிங்கிற சமன்பாடு. இதில் உங்களுக்கு கிடையாக வேகத்தை கண்டுபிடிக்கணும். கிடையாக என்ன வேகம் இருக்க போகுது, யூ, அதாவது யூக்கு பதிலாக என்னது 10 வர்க்கமூலம் 2 cos 45ன்னு சொல்லி எடுக்கணும் வேகம். சரியா? ஆனால் நேரம் உங்களுக்கு தெரியாது. அப்போ நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது, திரும்ப நிலைக்குத்தாக ஒரு சமன்பாடு எடுக்க வேண்டியிருக்கும். நிலைக்குத்தாக என்ன செய்யணும், ஒரு சமன்பாடு உங்களால் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்போ நிலைக்குத்தாக ஒரு சமன்பாடு எடுத்தீங்கன்னு சொன்னால் எப்படி வரப்போகுது, நிலைக்குத்தாக எடுக்கன் இங்கே ஏ பாயிண்ட் எடுக்கன், இங்கே பி பாயிண்ட் எடுத்துன்னு சொன்னால் ஏ டு பிக்கு என்ன சமன்பாடு எடுக்கலாம், நிலைக்குத்தாக எஸ் சமன் யூடி ப்ளஸ் ½ AT² மிக பொருத்தமான அறிக்கை. எல்லா சந்தர்ப்பத்திலையும் இது பொருத்தமானது அறிக்கை. அப்போ இந்த இடத்துல எடுத்துன்னு சொன்னால் ஏ டு பி இடப்பெயர்ச்சி என்ன, நிலத்தில் இருக்குது. நிலத்தில் நான் எறிகிறேன், திரும்ப வந்து எங்கே வந்து உழுது நிலத்தில் தான். அப்போ நிலைக்குத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலத்தில் எறியப்பட்டது திரும்ப நிலத்தை வந்து அடைஞ்சுனா அதே இடத்துல வந்து அடையுதுன்னு சொன்னால் நிலைக்குத்தாக எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் இல்லை தானே. இப்போ நான் ஒரு பந்தை எறிகிறேன், எரிஞ்ச பந்து எனக்கிட்டே திரும்ப வருது. இப்போ இடப்பெயர்ச்சி என்ன, பூச்சியம் தானே. எங்கே எறிகிறோன்னா அதே திசையில் அதே இதில் எனக்கிட்ட வந்து சேருது. அப்படின்னா இடப்பெயர்ச்சி என்னது, பூச்சியம் தானே. அதே மாதிரி நிலத்திலிருந்து எறியப்பட்டது திரும்ப நிலத்தை வந்து அடைஞ்சிச்சுன்னா நிலைக்குத்தா என்னது, இடப்பெயர்ச்சி பூச்சியம். நிலைக்குத்தா என்னது, இடப்பெயர்ச்சி பூச்சியம். சக ஆரம்ப வேகம் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலைக்குத்தாக மடிச்சுன்னு சொன்னால் என்ன வரப்போகுது, 10 வர்க்கமூலம் 2 cos 45. அதாவது 45 பாகையே இப்படி மடித்தாலும், அதாவது கிடையா மடித்தாலும் நிலைக்குத்தா மடித்தாலும் கொஸ் போடலாம். அது கேஸ்லி 45க்கு sin 45 1 வர்க்கமூலம் 2 தான், கொஸ் 45 1 வர்க்கமூலம் 2 தான். சரியா? அதுக்காண்டி போட்டிருக்கேன். சரியா? கொஸ் 45 தர டி. அடுத்தது நான் நிலைக்குத்தா எடுத்திருக்கேன். புவியீர்ப்பு ஆரம்புகள் எப்படி இருக்கும், கீழ் நோக்கி தான் ஜி இருக்க போகுது. சரியா? அப்போ
ப்ளஸ் ஹாஃப் -10 ஏன்னா நான் எப்படி இருக்கி நான் மேல் நோக்கி எடுத்திருக்கேன் புயிர் பாரமுடுகள் கீழ் நோக்கி தான் போயிருக்கேன் அப்போ அதுக்கான என்ன செஞ்சிருக்கேன் மைனஸ் ஏண்டா இதில் திசைக்கு எதிர் திசையில் இருக்கு அப்போ மைனஸ் போட்டிருக்கேன் தர t². இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன பெருக்கப்பட்ட என்ன வரப்போகுது மைனஸ் ஆக போகுது. அப்போ இந்த இடத்துல அடுத்த செய்கிறேனே 10 வர்க்கமூலம் 2 கொஸ்டினாப்பத்தஞ்சு பெருமானத்தை போகிறோம் ஒன்றிங்கள் வர்க்கமூலம் 2 தர டி இங்கே ப்ளஸ் மைனஸ் பெருக்கப்பட்டுச்சுன்னா மைனஸ் ஹாஃப் தர 10t². சுருக்குவோம் இப்போ இதையும் சுருக்கலாம் இதையும் சுருக்கினா 5. அப்போ இந்த மைனஸ் அங்கே கொண்டு போகலாம் அங்கே கொண்டு வரணும்னா 5t² = 10t. டி இதில் எவ்வளோ சொன்னால் சுருக்கக்குள்ள t = 2 செகண்ட் சொல்லி வரப்போகுது. t 2 செகண்ட் சொன்னா t 2 செகண்ட் சொன்னா அப்போ அடுத்தது என்னது இந்த டீக்கு வந்துட்டு எனக்கு விட கிடச்சிட்டு அப்போ நான் டிரெக்டாக போடுறேன் S = இதுக்கான ஆர் மேக்ஸிமத்தை கண்டுபிடிக்க போகிறேன். ஆர் மேக்ஸிமம் எவ்வளோ தூரத்துக்கு வந்துக்கிட்டு போகுது மேக்ஸிமமாக 45 பாகையில் இருக்கக்குள்ள எவ்வளோக்கு போகுதுன்னு பார்க்க போகிறேன். அப்போ 10 வர்க்கமூலம் 2 கொஸ் 45 தர 2. இப்போ இதுக்கு சுருக்கினா 10 வர்க்கமூலம் 2 தர 1 வர்க்கமூலம் 2 தர 2. அப்போ எவ்வளோ 20 மீட்டர் என்ன செய்ய போகுது 20 மீட்டர். அப்போ இவ்வளோ வந்துக்கிட்டு எதுன்னு இவ்வளோ வந்துக்கிட்டு 20 மீட்டர். அப்போ இவ்வளோ 24 மீட்டர்னு சொன்னால் இங்கே 4 மீட்டர் முன்னுக்கு வந்து இந்த பந்து காப்பாளர் எங்கே இருக்காரு இவ்விடத்துல தான் நிற்காரு. அப்போ 4 மீட்டர் என்ன செய்கிறாரு முன்னுக்கு வந்து தான் அந்த பந்தை பிடிக்கும். அப்போ தெளிவு விலை கொள்ளுங்க இது ஒரு பெரிய கேள்வி தான். முதலாவது என்ன செஞ்சிருக்கேன் இந்த சமன்பாடு இவருக்கு எவ்வளோ தூரத்தில் கொண்டு உழப்போகுதுன்னு சொல்லி அந்த ஆர் கிடைவீச்சை கண்டுபிடிக்க கிடைவீச்சுக்கு நேரம் தேவைப்படுது. நேரத்துக்கு என்ன செஞ்சிடேன் நிலைக்குத்தாக அதாவது ஒரு சமன்பாட்டிலேருந்து எது தேவைன்னு பார்த்து அடுத்ததுக்கு போகிறேன். நான் அடுத்ததுக்கு போய் நேரத்தை கண்டுபிடிச்சிட்டு இங்கே போய் பிரதியிட்ட உடனே எனக்கு என்ன கிடைக்குது எவ்வளோ தூரத்தில் கிடைவீச்சு கிடைக்குது. அப்போ பந்தாளர் என்ன செய்கிறாரு எவ்வளோ தூரம் முன்னுக்கு போகணுன்னு சொல்லி எனக்கு விட கிடைக்குது. சரியா அப்போ ஆன்சர் எத்தனையாவது உங்களுக்கு கிடைக்க போகுது ஆன்சர் வந்துக்கிட்டு 4 மீட்டர் முன்னோக்கி ஓடி வந்து பந்தை நிறுத்த முடியும்ங்கிற 5வது ஆன்சர் உங்களுக்கு என்னது விடையாக கிடைக்கும். அடுத்த 4வது கேள்வியை பாருங்க. அருகிலுள்ள உருவில் காட்டியவாறு சாய்வான பாதை ஒன்றில் மேல் நோக்கி மாறாக்கதியுடன் இயங்கும் சைக்கிளோட்டி ஒருவரின் சுயாதீன விசை உருவை சரியாக காட்டுவது. சுயாதீன அதாவது சைக்கிளோட்டி என்ன செய்கிறாரு ஒரு சாய்வான பாதையில் மேல் நோக்கி மாறா கதியுடன் செல்றாராம். என்ன செய்கிறாரு மாறா கதியுடன் செல்றாரு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க சரியா. அப்போ இந்த இடத்துல நான் சைக்கிளோட்டியை எடுத்துன்னு சொன்னால் சைக்கிளோட்டியை ஒரு பொக்ஸாவை எடுக்கணும் நான் சரியா. சைக்கிளோட்டியெல்லாம் கீறிட்டு நிற்கலாம். அப்போ பொக்ஸாவை எடுத்துன்னு சொன்னால் இவர் என்ன செய்கிறார் மாறா கதி ஒரு வி கதியோடு என்ன செய்கிறார் மேல் நோக்கி போயிட்டுருக்கார். இப்போ இவர் மேல் நோக்கி போயிட்டு இருக்கக்குள்ள தொழிற்படக்கூடிய விசைகளை எப்பயுமே நிறை தொழிற்படும். இது எல்லாருக்கும் ஓகே எம்ஜி நிறை தொழிற்படும் எல்லாருக்கும் ஓகே சரியா. இதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை எல்லாருக்கும் ஓகே. அடுத்தது செவ்வன் மரதாக்கம் ஒன்று தொழிற்படும் அதில் யாருக்கும் டவுட் இல்லை செவ்வன் மரதாக்கம் ஒன்று தொழிற்பட போகுது. சரியா செவ்வன் மரதாக்கம் ஒன்று என்ன செய்ய போகுது தொழிற்பட போகுது. அப்போ ஆறுங்கிற செவ்வன் மரதாக்கம் ஒன்று தொழிற்படும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் சீரான வேகத்தில் போகுது மாறா கதியோட போகுதுன்னு சொன்னால் ஆர்முடுகள் என்னது ஆர்முடுகள் தெளிவாக வழங்குது 0. ஆர்முடுகள் 0 இல்லைன்னா விலையில் விசை என்னது 0. விலையில் விசை இல்லைன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு தெளிவாக வழங்குது இரண்டு விசைகளும் என்னது வெவ்வேறு இதில் இருக்கு. இப்போ 2 விசைகள் வந்துக்கிட்டு தாக்கி ஒரு பொருள் சமநிலையில் இருக்குன்னு சொன்னால் 2 விசைகள் தாக்கி ஒரு பொருள் இப்படி ஒரு பொருள் இருக்குது 2 விசைகள் தாக்கி சமநிலையில் இருக்கின்றன ரெண்டும் என்னது ஒரே தாக்கக்கூட்டில் இருக்கணும் ஒரே தாக்கக்கூட்டில் எதிர் திசையில் இருக்கணும் சரியா. ஆனால் என்னது இவர் 2 ஒரே தாக்கக்கூட்டில் இல்லை. அப்போ 3வது விசை வந்து தான் என்ன செய்யணும் இவரை சமநிலைப்படுத்தணும். அப்போ 3 விசைகளின் கீழ் தான் இதுவரை சமநிலையில் நிற்கணும். அப்போ 3வது விசை என்ன திசையில் தொழிற்படும் இங்கால பக்கம் தொழிற்பட்டுச்சுன்னு சொன்னால் விளைவில் அம்பட்டும் என்னது இந்த பக்கம் தான் நிற்கும். அப்போ எந்த பக்கம் இருக்கணும் எதிர்பக்கம் இருக்கணும். எதிர்பக்கம் உங்களுக்கு என்னது ஒரு விசை இருக்கணும் கட்டாயம் என்னது எதிர்பக்கத்தில் உங்களுக்கு என்னது ஒரு விசை இருக்கணும். ஒன்று இப்படி இருக்கலாம் இல்லாட்டி இப்படி இருக்கலாம் ஒன்று இப்படி இருக்கலாம் இல்லாட்டி இப்படி இருக்கலாம். இதில் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் நம்ம எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி
கண்டுபிடிக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன முதலாவது இல்லாட்டி மூணாவது ஆன்சர் வரப்போகுது. மற்றதெல்லாம் வெட்டுப்பட்டுச்சு. மற்றதெல்லாம் என்னது வெட்டுப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல முதலாவதா மூணாவதா அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்? தெளிவாக விளங்குது. இப்படியான ஒரு கிடை திசையில் உங்களுக்கு ஒரு விசை கிடைக்குமா? சாய்தளத்தில் இயங்கும் போது சாய்தளத்தின் திசை வழியே தானே உராய்வு தொழிற்பட போகுது. அதாவது சைக்கிள் ஓட்டி சைக்கிளை மிரிக்க அந்த சைக்கிள் என்ன செய்ய போகுது? ஒரு முறுக்கம் ஒன்று உண்டாகிறதால ஒரு உராய்வு சொன்னு கொடுக்கும். அது எப்படி திசையில் கொடுக்கும்? முன்னோக்கின திசையில் கொடுக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் சைக்கிள் ஓட்டி சைக்கிளை மிரிக்க சைக்கிள் என்ன செய்கிறாரு? மிரிக்காரு. சைக்கிளை மிரிக்க இப்படி சுற்றி போகும், மேலுக்கு போகும். போகிறதால என்ன செய்யுது? இந்த இடத்துல இப்படி சுற்றிட்டு என்ன செய்ய போகுது? போகுது. போகிறதால என்ன செய்ய போகுது? ஒரு முறுக்கம் ஒன்று கொடுக்கப்படும். அந்த முறுக்கம், அதாவது முறுக்கம் ஒன்று கொடுக்கறதால, ஒரு முறுக்கம் ஒன்று இருக்கிறதால உராய்வு விசை எப்படி இருக்க போகுது? முன்னோக்கின திசையில் இருக்கும். உராய்வு விசை எப்படி இருக்க போகுது? முன்னோக்கின திசையில் என்னது இருக்கும். சரியா? அதில் எந்த ஒரு டவுட்டும் இருக்க மாட்டேங்குது. தெளிவாக உங்களுக்கு வழங்கும். எந்த திசையில் இருக்க போகுது? முன்னோக்கின திசையில் உங்களுக்கு என்ன செய்ய போகுது? ஒரு உராய்வு விசை ஒன்று கட்டாயம் தொழிற்பட போகுது. அதாவது சிம்பிளாக சொல்ல போனேன்னு சொன்னால் ஒரு இயங்குகிற திசையில் என்ஜினோட தொடுக்கப்பட்டு பின் டயர் வந்துக்கிட்டு என்னது என்ஜினோட தொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் தெரியும் தானே? பின் டயர்லாம் அந்த வீல் வந்துக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. சரியா? அப்போ இன்ஜினோட தொடுக்கப்பட்டதுக்கு உராய்வு விசை எப்படி தொழிற்படுன்னா இயங்குகிற திசையில் என்னது உராய்வு விசை இருக்கும். இவ்வளோ தான் விஷயம். அப்போ இயங்குகிற திசையில் என்னது எப்படி மேல் நோக்கி தான் இயங்குறாரு. அப்போ மேல் நோக்கின திசையில் தான் என்னது உராய்வு விசை இருக்கும். அப்போ மற்ற டயரில் இன்ஜினோட தொடுக்கப்படாததுக்கு அதற்கு எதிர் திசையில் இருக்கும். ஒரே களில் ரெண்டு விஷயத்தை வழங்கப்படுத்திக்க. அப்படின்னு சொன்னால் மேல் நோக்கின திசையில் உராய்வு இருக்க போகுது. அப்போ என்னது இயக்கத்தின் திசை வழி தான் என்னது உராய்வு இருக்க போகுது. அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டாவது என்னது இது வர மாட்டிச்சு. அப்போ ஆன்சர் எத்தனாவது வரப்போகுது? மூன்றாவது ஆன்சராக இருக்க போகுது. தெளிவாக மூன்றாவது ஆன்சர். சரி, அடுத்தது ஐந்தாவது கேள்வியை பார்ப்போம். கிடையுடன் 30 சாய்வுடைய உப்பமான சாய்தளத்தில் 3m திணிவுகளிடையே A, B எனும் இரு குற்றிகள் ஒன்றன் மீது ஒன்று வைக்கப்பட்டு விளவிடப்படுகின்றது. எந்த இரு மேற்பரப்புகளில் உராய்வு இல்லையாயின்? ரெண்டு மேற்பரப்புகளை எந்த மேற்பரப்பு இடையில உராய்வு இல்லையா? சும்மா ஒரு சாதாரண இது வந்துக்கிட்டு குற்றி வந்து வைக்கப்பட்டிருக்கு. AB ஆர்முடுகள், ஏண்டையும் B ஆர்முடுகள் என்ன? இதில் ஒரே ஒரு விஷயம் தெளிவாக மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. இதை கேள்வியை சிம்பிளாக முடிக்கிறது. இதை அதுக்கு ஒருக்கா எம்முக்கு ஒருக்கா திரும்ப 2M இருக்கா திரும்ப 3M இருக்கா 10 திணிவு வந்திருந்தாலும் சரி 20 திணிவு வந்திருந்தாலும் சரி எத்தனை திணிவு வந்திருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் எஃப்எம்ஏ அப்படி போட்டுட்டு இருக்கிறல்ல. சிம்பிளான ஒரு விஷயம், இதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. சிம்பிளான ஒரு விஷயம் தான், இதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பொருள் சாய்தளத்தின் சாதாரணமாக குற்றி வைக்கப்பட்டு ஓய்விலிருந்து வைக்கப்பட்டு கீழே விழுதுன்னு சொன்னால் கீழ் நோக்கி இயங்குதுன்னு சொன்னால் அது எப்பயுமே நிறையின்ற பிரித்த கூறு mg sin θ தான் என்ன செய்ய போகுது? இயங்க போகுது. mg sin θ தான் என்ன செய்ய போகுது? இயங்க போகுது. அதில் எந்த ஒரு உராய்வும் இல்லை. அந்த சாய்தளத்தில் எந்த ஒரு உராய்வும் இல்லை, உராய்வு விசை எதுவுமே இல்லை என்று சொன்னால் அந்த சாய்தளத்தில் எந்த ஒரு உராய்வு விசையும் இல்லை. அப்போ என்னது இது? உராய்வு இல்லை. சாய்தளத்தில் மேல் நோக்கி மேலுக்கு வைக்கும் ஆரம்பத்தில் ஓய்விலிருந்து விடப்படுது என்று சொன்னால் எப்பயுமே நிறைந்த பிரித்த கூறுல மட்டும்தான் அது என்னது இயங்க போகுது. அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்பயுமே ஆர்முடுகள் என்ன அறிக்கும்? G sin θங்கிற ஒரு ஆர்முடுகளை மாத்திரம் தான் என்ன செய்யுது கொண்டிருக்கும். அப்போ தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்க. உராய்வற்ற தளமாரிக்கணும். முதலாவது என்னது? உராய்வற்ற தளமாரிக்கணும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உராய்வற்ற தளமாரிக்கணும். அதே சமயத்தில் என்ன அறிக்கணும்? ஓய்விலிருந்து விடப்பட்டா அதில் ஆர்முடுகள் என்ன அறிக்கும்? G sin θ தான் அறிக்கும். அதில் ஆர்முடுகள் என்ன அறிக்க போகுது? G sin θ தான் அறிக்க போகுது. சரியா? G sin θவாக இருக்க போகுது. சரியா? அப்போ இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளுங்க. G sin θ வரைக்கும் சொன்னா அப்போ இந்த கேள்விக்கு என்ன விட? ஜிக்கு என்ன
அப்போ எத்தனை 2 திணிவு, இதுக்கு மேலே இன்னொரு திணிவு, இதுக்கு மேலே இன்னொரு திணிவு, இதுக்கு மேலே இன்னொரு திணிவு, எத்தனை திணிவு இருந்தாலும் கேஸ் இல்லை. ஆர்முடுகள் ஜி சைன் டீட்டா தான். அப்போ ஜி சைன் டீட்டான்னா ஜிக்கு 10, சைனுக்கு வந்துக்கிட்டு 30 பாகையில் வைக்கப்பட்டிருக்கான். அப்போ சைன் 30, அப்போ 10 தர ஹாஃப் சுருக்கினீங்க என்னென்னா 5 ms - 2. 2 ஆர்முடுகளும் என்ன அறிக்க போகுது 5 ms - 2 ஆக தான் என்னது இருக்கும். சரியா? அப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். 6வது கேள்விக்கு பாங்க. பக்க நிலம் 2 மீட்டருடைய பாத்திரம் ஒன்று லொரியின் நிலையாக இணைக்கப்பட்டுள்ளது. லொரியானது கிடையாக இயங்குகின்றது. லொரியின் வேகம் v ஆனது நேரம் t உடன் மாறல் காட்டப்பட்டுள்ளது. தாங்கியில் கொண்டு செல்லக்கூடிய நீரின் உயர் கனவளவு. இதுவும் ஒரு நல்ல கேள்வி, ஒரு நல்ல ஒரு தியரியை செல்லக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. ஒரு நல்ல கேள்வி உண்டு, இதை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்படி ஒரு டாங்கி ஒன்று இருக்குது. டாங்கிக்குள்ளே இப்படி தண்ணி இருக்குது. சரியா? தண்ணி இருக்குது, ஃபுல்லாக இல்லை, ஒரு மட்டத்துக்கு தண்ணி இருக்குது, H உயரத்துக்கு தண்ணி இருக்குது. மொத்த உயரம் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் H. இப்போ இது என்ன செய்யுதுன்னா, இதை நான் என்ன செய்கிறேன்னா ஒரு ஆர்முடுகள் ஒன்று கொடுக்கேன். ஆர்முடுகள் கொடுத்த உடனே இந்த தண்ணிக்கு என்ன நடக்கும்? உள்ளுக்கு இருக்கிற தண்ணி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணிக்கு என்ன நடக்க போகுது? எல்லாரும் தெளிவாக விளையக்கொள்ளுங்க, இந்த விஷயம் படிச்சும் இருப்பீங்க. சரியா? அப்போ இந்த தண்ணி என்ன நடக்க போகுது? இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆர்முடுகளோட போகும்போது என்ன நடக்குன்னு சொன்னால் இதில் சடத்துவ விசை ஒன்று தொழிற்படும். நமக்கு தெரியும், ஒரு திணிவிரிக்கக்கூடிய பொருளுக்கோ சடத்துவம் அல்ல விசைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதாவது சூடோஃபோர்ஸ்னு தெரியும். அந்த சூடோஃபோர்ஸின் காரணமாக, அந்த சூடோஃபோர்ஸை பற்றி நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இப்படி ஒரு பொருள் போகுதுன்னு சொன்னால் இதுக்கு ஒரு ஆர்முடுகளில் போகுதுன்னு சொன்னால், சரியா? ஆர்முடுகள் இருக்கேன், ஒரு ஆர்முடுகளில் போகணும் கட்டாயம். அது கட்டாயம் ஒரு ஆர்முடுகளில் தான் போகணும், சீரான வேகத்துக்கு வராது. சரியா? ஒரு ஆர்முடுகளில் போகும்போது இங்கே ஓய்வில் நின்று பார்க்குற ஒரு அவதானிக்கு ஆர்முடுகள் பூச்சியமாக இருக்கு. ஓய்வில் நின்று பார்க்குற ஒரு அவதானிக்கு ஆர்முடுகள் பூச்சியமாக இருக்கக்கூடிய அவதானிக்கு இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் ஒன்று தொழிற்படும். அதாவது எக்ஸ்ட்ரானா கற்பனை விசை. இதை சொல்லுவோம் என்னது? கற்பனை விசை ஒன்று தொழிற்படும். என்னது? சடத்துவ விசை. இதில் பருமன் எம்ஏ அரிக்கும், இதில் திணிவு தர இதில் ஆர்முடுகள் ஏ அனுப்பியிருக்கிறது சமன் அரிக்கும். அப்போ எம்ஏ அரிக்கும். திசை எப்படி இருக்க போது? ஒரு திணிவு இல்லை, அதாவது வலியின் அடர்த்தியை விட கூடுதலான அடர்த்தி விடுவதற்கு அதில் திசை எப்படி இருக்குன்னு சொன்னால் ஆர்முடுகள் திசைக்கு எதிர் திசையில் இருக்கும். அதாவது வலியோட அடர்த்தியோட குறைந்த அடர்த்திக்கு ஆர்முடுகளோட திசையில் அதில் திசையும், அதாவது சடத்துவம் அல்ல விசையோட திசையும் சூடோஃபோர்ஸோட திசையும் என்னது இருக்கும். சரியா? அதே ஏன் இதில் கதைக்குன்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல ஒரு ஆர்முடுகளில் போகுதுன்னு சொன்னால் இந்த இதுக்குள்ளே தண்ணி இருக்குன்னு சொன்னால், இதுக்குள்ளே நீர் இருக்குதுன்னு சொன்னால் போகும்போது இந்த நீர் என்ன செய்யுதுன்னா இந்த மட்டத்தில் அப்படி இருக்காது. இது என்ன செய்யுன்னு சொன்னால் ஒரு பக்கம் என்ன செய்யும்? சாயும் நீர். அது எந்த பக்கம் சாயுங்கிறது சிலாக்களுக்கு குழப்பம். இந்த பக்கம் இப்படி சாயுமா? அதாவது நான் 2 வடிவம் கீறுறேன். சரியா? இப்போ இது எல்லாரும் கிளியர். இந்த சடத்துவம் அல்ல விசை அதை பற்றி சூடோஃபோர்ஸை பற்றி எல்லாருக்கும் கிளியராக இருக்கும். சரியா? அதை தேவைன்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுக்கு. சரியா? அப்போ இது என்ன செய்யணும்? 2 இதில் வந்துட்டு கீறிக்கொள்கிறேன். நான் ஒன்று நீர் இப்படி சாய்ந்திருக்குது, இது முதலாவது. 2வது நீர் வந்துக்கிட்டு இப்படி சாய்ந்திருக்கு. இதில் எது சரியானது? இந்த நீர் வந்துக்கிட்டு இந்த மட்டத்தில் இருக்காது, அவர் ஆர்முடுகளில் போதும்போது சாயும். எந்த பக்கம் சாயும்? அதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறேன்னா அந்த சடத்துவ விசை ஆர்முடுகளோட திசைக்கு எதிர் திசையில் என்ன செய்யும்? சாயும். ஆர்முடுகளோட திசைக்கு என்ன செய்யும்? எதிர் திசையில் என்ன செய்யும்? சாயும். சரியா? அதே இது அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு தக்கன்னு சொன்னால் தெரியுமா உங்களுக்கு? ஒரு தக்கொண்டு இதில் வச்சு இதே விடுறீங்க. அப்போ இது வந்துட்டு என்னது? வலியின் அடர்த்தியோட குறைவானது. ஒரு பலூன் அரிக்கலாம். இதை வந்துக்கிட்டு உள்ளு கூட்டிங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யும்? இது இலையில கட்டி தொங்க விட்டுருந்தா அதில் அடர்த்தி குறைங்கிறதால அது மேல் நோக்கி இருக்கும். இது எப்படின்னா ஆர்முடுகளோட திசையில் என்ன செய்யும்? அசையும். அப்படின்னு சொன்னால் இதில் வடிவம் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஆர்முடுகும் போது இப்படி சாய்ந்த வடிவத்தில் என்ன செய்யும்? இருக்கும். இங்கால எம்ஏங்கிற விசை தொழிற்படுறதால. சரியா? ஆர்முடுகள் அதாவது வலியின் அடர்த்தியோட குறைந்த அடர்த்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது என்ன செய்யும்? ஆர்முடுகளோட திசையிலே அதில் விசை தொழிற்பட போகுது.
ஆனால் நீருங்கிறத பார்த்தீங்கன்னா வழி நடத்தியோட கூடுதலாக நடத்தி அப்போ என்ன செய்யும் இந்த பக்கம் என்ன செய்யும் அதில் விசை தொழிற்படும் அப்போ என்ன செய்யும் இந்த பக்கம் என்ன செய்யும் இந்த பக்கம் நீர் என்ன செய்யும் சாய் அப்போ இது என்னது இப்படி வராது அப்போ எப்படி திசையை கண்டுபிடிக்கிறேன்னு உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஆர்முடுகளுக்கு எதிர் திசையில் என்ன செய்யும் அந்த நீர் என்ன செய்யும் சரிவை ஏற்படுத்தும் சரிஞ்ச மாதிரி வர போகுது அப்போ இதுதான் இங்கே நடக்க போகுது இதுதான் இங்கே லொரியில் போகக்குள்ள ஒரு ஆர்முடுகளோட போகிறார் இந்த ஆர்முடுகளோட பரமன் என்ன அறிக்கின்னு சொன்னால் ஜி டான் டீட்டாவாக இருக்க போகுது ஜி டான் டீட்டா தெளிவாக ஞாபகம் இது எப்படி வந்தங்கிறது உங்களுக்கு தேவையில்லையா என்ன சொன்னால் இதில் நிறுவல் எல்லாம் உங்களுக்கு இல்லை நிறுவல்லாம் உங்களுக்கு இல்லை அதை பற்றி நம்ம பார்க்கவும் தேவையில்லை அதில் நிறுவி எடுக்கலாம் ஆனால் பட் உங்களுக்கு தேவையில்லை அப்படி ஒரு நிறுவல் உங்களுக்கு தேவையில்லை ஏ சமன் ஜி டாண்டிட்டா இப்படியான ஒரு சடத்துவமல்ல விசை சூடோஃபோர்ஸ் ஒன்று தொழிற்படும் போது சூடோஃபோர்ஸ் ஒன்று தொழிற்படும் போது இந்த ஏ ஆர்முடுகள் ஜி டாண்டிட்டாவாக இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா காணும் சரியா இப்போ இந்த விஷயத்தை காய்ச்சிட்டேன் இப்போ கேள்விக்குள்ள வந்துன்னு சொன்னால் இப்போ ஒரு ஆர்முடுகள் அதாவது பிடி கிராஃப் ஒன்று தந்திருக்கார் பிடி கிராஃபில் வந்துக்கிட்டு விளங்குது உங்களுக்கு விளங்குது என்னென்று விளங்குது ஒரு ஆர்முடுகளோட போகுது பிடி கிராஃபில் வந்துக்கிட்டு 50 தொடக்கம் 1200 செகண்ட் வரைக்கும் இந்த ஆர்முடுகள் என்னது இல்லை ஆர்முடுகள் இல்லை அப்படின்னா அந்த ஆர்முடுகள் இல்லாத டைமில் நீர் எப்படி இருக்கும் இந்த மட்டத்தில் இருக்கும் சரியா அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ ஆர்முடுகள் இல்லாட்டி இந்த மட்டத்திலே நீர் இருக்கும் சாய்வு இருக்க மாட்டுச்சு சரியா அப்போ இந்த இடத்துல என்ன கேட்கறேன்னா தாங்கியினுள் கொண்டு செல்லக்கூடிய நீரின் உயர்ந்த கனவளவு நீர் எவ்வளோ ஆகக்கூடிய கொண்டு போகலான்னு சொல்லி கேட்காரு நீரை வந்துக்கிட்டு ஆக மேக்சிமம் எவ்வளோ கொண்டு போகலாம் இப்போ நான் என்ன இருக்குது அந்த இது வந்துக்கிட்டு இதுக்குள்ளே நான் இவ்வளோ மட்டத்துக்கு நீர் எடுத்துகிட்டு போகிறேன் இவ்வளோ மட்டத்துக்கு நான் நீர் எடுத்துகிட்டு போனேன்னு சொன்னால் போடா கிளுக்கு போடா கிளுக்கு போடா அங்களே மாமா சரியாடா போடா அப்போ இந்த மட்டத்துக்கு வந்துக்கிட்டு தண்ணி இருக்குன்னு சொல்லி நான் எடுக்கேன் இந்த மட்டத்துக்கு இவ்வளோ மட்டத்துக்கு நான் தண்ணி இருக்குன்னு சொல்லி எடுக்கேன் எடுத்தேன்னு சொன்னால் ஒரு ஆர்முடுகளில் போகும்போது என்ன செய்யுது இவ்வளோ மட்டத்துக்கு அது வரலாம் இப்படி இவ்வளோ மட்டத்துக்கு வந்துட்டு என்ன செய்யலாம் உயரலாம் ஆனால் ஆக மேக்சிமமாக எவ்வளோத்துக்கு உயரலாம் சரியாக இந்த மூளை வரைக்கும் என்ன செய்யலாம் அது உயரையிலும் அந்த மூளை வரைக்கும் ஆக மேக்சிமமாக என்ன செய்யணும் உயரும் இதுக்கு மேலே வந்துச்சுன்னா என்ன செஞ்சிடும் இதுக்கு மேலே என்னது நீர் வந்துக்கிட்டு என்ன செய்யும் சிந்திரும் நீர் என்ன செஞ்சிடும் சிந்திரும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஆக மேக்சிமமாக ஒரு மட்டத்துக்கு தான் என்னது நீர் வைக்க இயலும் உதாரணத்துக்கு இந்த மட்டம்னு சொல்லி வச்சேன்னு சொன்னால் இந்த மட்டம் இந்த மட்டம்னு சொல்லி வைக்கணும் இவ்வளோ மட்டத்துக்கு இருக்கக்குள்ள ஒரு மட்டம் ஒரு குறிப்பிட்ட லெவல் ஒன்று இருக்கும் இவ்வளோத்துக்கு ஃபுல்லாக என்னால் வைக்க இயலுமா இது ஃபுல்லாக என்னால் தண்ணி வைக்க இயலுமா இது எப்படியும் சாயறதுக்கு இடம் காணா அப்போ என்னது எக்ஸ்ட்ராவாக நிறைய தண்ணி என்ன செஞ்சிடும் வெளியாயிரும் அப்போ ஒரு மட்டத்துக்கு என்னால் வைக்க இயலும் இப்படி இவ்வளோ மட்டம்னு சொன்னால் இவ்வளோ மட்டத்துக்கு வச்சுன்னு சொன்னால் மேக்சிமமாக என்னது இந்த சரிந்த கோடை பாருங்கள் இந்த சரிந்த கோடு வரைக்கும் மேக்சிமமாக இவ்வளோ வரைக்கும் என்ன செய்யும் இந்த சரிவாக நீர் இருக்கும் அப்போ இவ்வளோது மட்டத்துக்கும் இருக்கலாம் அப்போ என்ன செய்ய மாட்டேச்சு நீர் வந்துக்கிட்டு வெளியேற மாட்டுச்சு அப்போ எவ்வளோ மட்டத்துக்கு அதாவது இந்த உயரம் எவ்வளோ மட்டம் இந்த உயரத்தை தான் கண்டுபிடிக்கணும் எவ்வளோ மட்டத்துக்கு நீர் இருக்க போகுதுன்னு சொல்லி இதில் உயரம் எனக்கு தெரியும் என்னென்னு வந்திருக்காரு 2 மீட்டரா இது எவ்வளோ 2 மீட்டரா எல்லாம் 2 மீட்டர் நீள அகலம் உயரங்களை உடைய ஒரு குற்றி இதுக்குள்ளே நீர் இருக்குது இப்போ இதை எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் நான் இதை எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்தேன்னா இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும் இதுவும் எக்ஸாக இருக்க போகுது ஏன் எக்ஸாக இருக்க போகுது சரியாக சமச்சீராக பிரியுது இந்த இடத்துல இருந்து இது இங்கால துண்டும் இது இங்கால துண்டும் இதுவும் இந்த துண்டும் தான் சமன் இந்த துண்டும் என்னது சமன் சரியா இது ஒரு என்னது முக்கோணை அந்த அடிப்படையில் என்ன சொன்னால் இந்த கோணங்கள் சமனாக இருக்கும் இந்த கோணங்கள் சமனாக இருக்கும் இந்த டீட்டான்னு சொல்லி எடுக்கலாம் இந்த டான் டீட்டா தான் அந்த டீட்டா தான் இருக்கு இதுக்குள்ளே வரக்கூடிய அந்த டீட்டா டான் டீட்டா இதை தான் வச்சு எடுக்கணும்
சரியா? அப்போ இதுக்கு இடையில் இருக்கிற இந்த கோணம் தான் இதோட டான் டீட்டா தான் இன்னும் இருக்குது. அப்போ இந்த ஆர்முடுகள் ஒன்று போகுதுன்னா ஏ ஈக்குவல் டு ஜி டான் டீட்டான்னு சொல்லி எடுத்துட்டேன்னா இந்த டீட்டான்னு இருக்குது தானே, இதுக்கு தான் இந்த டான் டீட்டா வந்துக்கிட்டு எடுக்கணும். சரியா? அப்போ இதை வந்துட்டு விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ இந்த இடத்துல நான் சரிவாக மாறுதுன்னு சொன்னால் சரியாக மத்தியில் இதில் வரக்கூடிய மாதிரி தான் என்னது சரிவாக மாறும். அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் சமனாக இருக்கும், இதுவும் என்னது சமனாக இருக்கும். அப்படி தான் என்ன செய்யும் மாறும். அதாவது இங்கே கொஞ்சம் கழியும், அதாவது இந்த தண்ணி வந்துக்கிட்டு இங்கே வரப்போகுது, இந்த தண்ணி இங்கே வரதால இது என்ன செய்யுது இந்த மட்டத்துக்கு என்ன செய்யுது வருது. சரியா? அப்படின்னு சொன்னால் இங்கால எக்ஸ்ன்னு சொன்னால் இந்த துண்டு எக்ஸ்ன்னு சொன்னால் இங்காலையும் என்னது எக்ஸாக இருக்க போகுது, இந்த துண்டும் சமனாக இருக்க போகுது. சரியா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக வழங்க போகுது. இந்த எக்ஸை கண்டுபிடிச்சி ரெண்டுலேருந்து இந்த எக்ஸை கழிச்சு இந்த ஹெச் படி கிடைக்குமா இல்லையா? அதாவது இந்த ஹெச் ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ் தானே, இந்த ரெண்டு மொத்தத்தில் இருந்து இந்த எக்ஸை கழிச்சுட்டேன்னு சொன்னால் இந்த ஹெச் கிடைக்குமா இல்லையா? இந்த ரெண்டுலேருந்து எக்ஸை கழிச்சுட்டேன்னா ஹெச் வந்துக்கிட்டு இன்னைக்கு கிடைக்க போகுது. இப்போ எக்ஸை கண்டுபிடிச்சேன்னா சரி, எக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறேன்? எக்ஸை கண்டுபிடிக்கிறது சிம்பிளானது. ஆர்முடுகள் ஜி டான் டீட்டா பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வரப்போகுது? 1 மீட்டர் வரும். ஏன் 1 மீட்டர் வருது? இதுவும் சமன்னா இது 1 மீட்டர்னா இது 1 மீட்டர், மொத்தமாக 2 மீட்டர். அப்போ 2 மீட்டர் 2ஆக பிரிச்சேன்னா இது 1 மீட்டர், இது 1 மீட்டர். அப்போ டான் டீட்டா நான் போடுறேன், அந்த முக்கோணியை நான் தனியாக சொன்னால் இப்படி வரப்போகுது. இவ்வளவு வந்துக்கிட்டு என்னது 1 மீட்டர்னு எடுத்துக்கேன், இவ்வளவு வந்துக்கிட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கேன். டான் டீட்டா என்னது? டான் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கத்தின்கீழ் அயற்பக்கம். எதிர்பக்கம் என்னது எக்ஸின்கீழ் 1 சொல்லி வரப்போகுது, எக்ஸின்கீழ் 1 வருது. அப்போ டான் டீட்டா கண்டுபிடிச்சிட்டு என்னது எக்ஸின்கீழ் 1. இப்போ இந்த ஆர்முடுகள் என்ன, அதுக்கு தான் பிடி கிராஃப் தந்திருக்கார். இவர் சொல்லியிருக்கார் என்னென்னு சொன்னால் கேள்வியில் தெளிவாக பாருங்கள். தாங்கியினுள் கொண்டு செல்லக்கூடிய நீரின் உயர் கனவளவு ஆக மேக்சிமம் எவ்வளோ கனவளவுன்னு சொல்லி கேட்காரு. ஆக மேக்சிமம் கனவளவு கண்டுபிடிக்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த டான் டீட்டா எக்ஸ் வந்துக்கிட்டு ஆக மேக்சிமமாக எவ்வளோ உயரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்முடுகள் ஆக மேக்சிமமாக எவ்வளோ போயிலுமோ ஆர்முடுகள் மேக்சிமம் பெருமானத்துக்கு தான் என்ன செய்யும் அந்த உயர் கனவளை என்னால் கண்டுபிடிக்கல். தெளிவாக பாருங்கள், ஒரு ஆர்முடுகள் ஒன்று போகுது. இப்போ உதாரணத்துக்கு 5ms-1 ஆர்முடுகள் தான் மேக்சிமம் சொன்னால் இது வரைக்கும் 5ms-1 போகலை இவ்வளோத்துக்கு வருதுன்னு சொன்னால் 4ms-1 போகலை அதோட என்னது குறைய மாட்டத்துக்கு தான் என்ன செய்யும் அது எழும்பும். குறைய மாட்டத்துக்கு தான் என்ன செய்யும் அந்த நீர் வந்துக்கிட்டு எழும்ப போகுது. அதை விட குறையும் போது ஆர்முடுகள் அதோட மேக்சிமத்துக்கு தான் என்ன செய்யும் மேக்சிமமாக என்ன செய்யும் ஆர்முடுகளோட மேக்சிமத்துக்கு தான் என்ன செய்யும் இந்த இடத்துல அந்த சரிவும் மேக்சிமமாக என்ன செய்யும் இருக்க போகுது. சரிவும் என்னது மேக்சிமமாக இருக்கும். அப்போ இதிலிருந்து நமக்கு தெளிவாக வழங்குது ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஆர்முடுகள் மேக்சிமமாக இருக்கிற டைமில் தான் இந்த சரிவு மேக்சிமம். ஏன்னு சொன்னால் டான் டீட்டா மேக்சிமம் ஆகிற டைமில் தான் ஆர்முடுகளும் மேக்சிமமாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த இடத்துல விடி கிராஃபில் ஆர்முடுகள் எங்கே உயர்வாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். விடி கிராஃப் எடுத்து ஆர்முடுகள் எங்கே உயர்வாக இருக்குன்னு பாருங்கள். முதலாவது துண்டை பாருங்கள். முதலாவது துண்டில் ஆர்முடுகள் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஓ/டி தான் என்னது ஆர்முடுகள். அப்போ 2/20 முதலாவதுக்கு 2/20 ஆர்முடுகள் முதலாவது துண்டு சாய்வுக்கு. இரண்டாவது சாய்வுக்கு 6/30 இரண்டாவதுக்கு 6/30 சரியா. மூன்றாவது துண்டு நேர்கோடு, அப்போ ஆர்முடுகள் 0. நாலாவது துண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அந்த படத்தை நான் இங்கே கீறுன்னு சொன்னால் அந்த படத்தை கீறுன்னு சொன்னால் இப்படி வந்து திரும்ப இப்படி வந்துருக்கு. இதை முதலாவது துண்டுன்னு எடுத்துக்கேன். அதுக்கு இடையில் இருக்கிற துண்டுகளை அழகாக பார்த்துக்கொள்ளுங்க. ஆர்முடுகள்னு சொன்னால் இது 2ன்னு எடுத்துக்கேன், இது 20. அதாவது 2 என்ன போட்டிருக்கேன் y/x எக்ஸ்ஹெச் சரியா. விஓ/டி மேக்சிமம் பாயிண்டில் என்ன செஞ்சிருக்கேன் ஆர்முடுகள் கண்டுபிடிச்சிக்கேன். அடுத்தது இந்த துண்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனையில் இருக்குது 8ல் இருக்குது. அப்போ இதில் வித்தியாசம் எவ்வளோ 8லேருந்து 2 போனிச்சுன்னா 6. அப்போ இங்கே 6 போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 50ல் இருக்குது. 50லேருந்து 20 கழிச்சா 30 வித்தியாசம். அப்போ கீழே 30. அடுத்த துண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மொத்தமாக 8 இருக்குது. இவ்வளோ துண்டு எடுக்க போகிறேன். இப்போ இவ்வளோ துண்டை கண்டுபிடிச்சா சரி 1220லேருந்து 1200 கழிச்சிங்கன்னு சொன்னால் 20. அப்போ இவ்வளோத்துக்கு என்ன வரப்போகுது 8/20
8 × 20 இதில் யார் பெருசுன்னு சொல்லி பார்த்தா சரி 1 1 2 3 யார் பெருசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி இதிலிருந்து தெளிவாக விளங்குது இவர் தான் பெருசு இவர் பெரிய பெருமானம் 30ங்கிற வார்த்தால கீழுக்கு பெரிய பெருமானம் வந்திருக்கிறதால பெருமானம் என்னது விட என்னது சின்ன அறிய போகுது அதாவது 1/2 பெரிதா இல்லை 1/3 பெரிதா 1/2 அரைவாசி தான் பெருசு கீழுக்கு சின்ன பெருமானம் வந்தால் தான் விட என்னது பெருசு அறியும் அப்போ இது என்னது வராது இது சின்ன பெருமானம் இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 2ம் 20 மேலுக்கு யார் பெருசு இவர் தான் பெருசு அப்போ இவர் ஆறுமுடுகள் தான் மிகப்பெரிய ஆறுமுடுகள் என்ன ஆறுமுடுகள் வருது 8 × 20 8 × 20 சரியா அப்படின்னு சொன்னால் இந்த டாண்டிட்டா தெரியும் ஆறுமுடுகள் தெரியும் இதில் கொண்டு போய் பிரதிடுறேன் ஆறுமுடுகள் என்ன 8 × 20 சமன் ஜி வந்துக்கிட்டு 10 தர டாண்டிட்டா x/1 இப்போ இதை சுருக்கினு சொன்னால் x = 4 × 200 சுருக்கினா 1 × 25 சொல்லி வருது 1 × 25 சொல்லி எனக்கு என்ன செய்யுது விட கிடைக்குது 1 × 25 சாரி மேலுக்கு 8 நான் 100க்கு சுருக்கிறேனே 100க்கு சுருக்கிறேன்டா இங்கே 2 அப்போ 2 × 100 சொல்லி வரும் சாரி 2 சுருக்கினா 4 × 100 அப்போ 0.04 மீட்டர் மீட்டர்லாம் எனக்கு விட கிடைக்கும் என்ன சொன்னால் மீட்டர் லைனில் அளவிட எடுத்திருக்கேன் அப்போ 0.04 மீட்டர் இது என்ன செஞ்சிருக்கேன் சுருக்கி எடுத்தேன்னா 8 × 200 வருது 10 போய் பிரிக்கணுன்னா 8 × 200 அப்போ 2 சுருக்கின்றா இங்கே எத்தனை வரப்போகுது 2 சுருக்கினா 4 வரும் கீழே 100 வரும் அப்போ 100 × 4 100 மேல் 4 0.4 அப்போ இங்கே கொண்டு போய் போட்டேன்னு சொன்னால் 2ல் இருந்து 0.4 கழிச்சுன்னு சொன்னால் 0.04 கழிச்சுன்னு சொன்னால் 1.96 மீட்டர்னு சொல்லி எனக்கு இந்த ஹெச் வரப்போகுது அப்போ எவ்வளோ உயரத்துக்கு தண்ணி இருக்கி எவ்வளோ கனவளை ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கனவளை ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிளானது தான் கனவளை ஒன்று பார்த்தீங்கன்னா இவ்வளோ உயரவும் தெரியும் இன்னைக்கு இப்படி ஒரு கியூப் ஒன்று இருக்குன்னு சொன்னால் இப்படி ஒரு கியூப் ஒன்று இருக்குது இதில் கனவுல தான் கட்டிருக்காரு இவ்வளோ வந்துக்கிட்டு 1.96 இவ்வளோ வந்துக்கிட்டு 2 மீட்டர் அகலவு வந்துக்கிட்டு 2 மீட்டர் இப்போ பாருங்கள் கனவளவு என்ன வரப்போகுது 1.96 தர 2 தர 2 ஸோ 1.96 தர 4 மீட்டர் கியூப் அவர் தந்த விடையை நான் மாற்றி எடுத்திருக்கேன் சரியா இவ்வளோ தான் விஷயம் அப்போ முதலாவது நான் என்ன செஞ்சேன் மேக்சிமமாக ஆறுமுடுகளில் தான் மேக்சிமமாக என்ன செய்ய போகுது இது வந்துட்டு சரிவு விரிக்க போகுது மேக்சிமமான சரிவு தான் உயர் கனவளவு வரப்போகுதுன்னு செய்யும் உயர்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதால மேக்சிமமான சரிவில் தான் உயர் கனவளவு விரிக்கும் சரியா அப்போ அதை வச்சு ஆறுமுடுகளை வச்சு என்ன செஞ்சேன் A/G டாண்டிட்டா வச்சு இதில் எக்ஸை கண்டுபிடிச்சேன் எக்ஸை வச்சு இந்த ஹெச்சை கண்டுபிடிச்சேன் அதுக்கு பிறகு என்ன செஞ்சேன் டிரெக்டாக விடைக்கு வந்தேன் அவ்வளோதான் விஷயம் இப்போ இதில் யாருக்கும் குழப்பம் இருக்காது ஒவ்வொரு விஷயமா இப்படித்தான் இந்த சொல்லி என்ன செஞ்சீங்க தெளிவாக வந்திருக்கேன் அடுத்தது 7வது கேள்விக்கு போவோம் பொருளொன்றின் இயக்கத்துக்கான இடப்பெயர்ச்சி ஆனது நேரம் T-உடன் மாறலை வரைவு காட்டுகின்றது இதற்கொத்த தொழிற்படும் FT விசை நேர மாறலை காட்டும் வரைவு இது சிம்பிளான ஒரு கேள்வி ST கிராஃபை தந்துட்டு Fங்கிறது என்னது F நேர்வீத சமன் A ஆறுமுடுகள் AT கிராஃபை காட்டுகிறார் ST கிராஃபை தந்துட்டு AT கிராஃப் முதலாவது ST கிராஃபை நான் என்ன செய்யணும் VT கிராஃபுக்கு மாற்றணும் VT கிராஃபை தான் என்ன செய்யலாம் AT கிராஃபுக்கு மாற்றலாம் எஸ்ஸில் வச்சுட்டு ஏ மாற்ற இயலாது அப்போ முதலாவது ST கிராஃபை நான் என்ன செய்கிறேன் VT கிராஃபாக மாற்றுறேன் முதலாவது இங்கே பாருங்கள் என்ன செய்யுது STயோட படித்திறன் தான் என்னது வேகத்தை தரப்போகுது படித்திறன் குறைஞ்சிட்டே வருது அப்போ ஒரு பெருமானத்துலேருந்து குறைஞ்சிட்டு வந்து இந்த இடத்துல என்னது பூச்சியமாகுது திரும்ப என்ன செய்யுது அதிகரிச்சுட்டே வருது அது என்னது எதிர் திசையில் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இப்படி போகிறது இப்படி போகிற கோடு என்னது ப்ளஸ்ஸாக இருக்கும் படித்திறன் அதாவது நான் கிராஃபில் வந்துக்கிட்டு தெளிவாக வழங்கப்படுத்தியிருந்தேன் கிராஃப் வந்துக்கிட்டு தனி கிராஃப்னு சொல்லி என்னது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள் அதில் எல்லாமே இருக்குது தெளிவாக இருக்குது சரியா வீடியோ போட்டிருக்கேன் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ப்ளஸ் இங்கே இருக்குது தானே இந்த ப்ளஸ் இந்த என்னது நேர்படித்திறன்
இப்படி வர்றது மறைப்படுத்துறேன் கோடு எப்படி போகுது இப்படி போகுது இது ஏறுற மாதிரி போகுது ப்ளஸ் படித்திறன் இது இறங்குற மாதிரி வருது மைனஸ் படித்திறன் அப்போ கிராஃப் எப்படி வரப்போகுது எஸ்டி கிராஃபில் மைனஸ்னு சொன்னால் மைனஸுக்குள்ளே தான் பி இருந்துட்டு வரப்போகுது இப்போ மைனஸுக்குள்ளே அதிகரிக்கிற மாதிரி வரும் இங்கே பாருங்கள் அதிகரிச்சுட்டு வருது அப்போ இப்படி தான் என்ன செய்ய போகுது பிடி கிராஃப் வந்துக்கிட்டு வரப்போகுது பிடி கிராஃபை கண்டுபிடிச்சா அடுத்தது ஏடி கிராஃபுக்கு போகலாம் ஏடி கிராஃப் சிம்பிள் ஏடி கிராஃப் என்னது சிம்பிளான உண்டு ஏடி கிராஃபை பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னது ஏடி கிராஃப் வரப்போகுது ஒரே நேர்கோடு ஒரே படித்திறன் எல்லா இடத்துலையும் ஒரே படித்திறன் அப்போ என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் ஏடி கிராஃப் ஒரே நேர்கோடு வரப்போகுது ஆனால் இந்த இடத்துல தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இந்த கோடா இல்லை இந்த கோடா மேலுக்கு வருமா கீழுக்கு வருமாங்கிற டவுட் ஒன்றிங்க ஒரு நேர்கோடு வரும் என்ன சொன்னால் படித்திறன் எல்லா இடத்துலையும் சமன் எம் வந்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் என்னது சமன் படித்திறன் அப்படின்னு சொன்னால் நேர்கோடு வரப்போகுது ஆனால் மேலுக்கா கீழுக்கா மேலுக்கு வருமா கீழுக்கு வருமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படித்திறன் ப்ளஸ்ஸில் இருக்காரா இல்லை மைனஸில் இருக்காரான்னு சொல்லி பாருங்கள் படித்திறன் ப்ளஸ்ஸில் இருக்காரா மைனஸில் இருக்காரான்னு பாருங்கள் இந்த கோடு என்னது தருது மைனஸ் படித்திறன் என்னது கீழுக்கு தான் வரும் ஆர்முடுகள் மைனஸில் இருக்குது அப்போ நான் மேலுக்கு வராது அப்போ ஆன்சர் எதுனா வரும் ஆர்முடுகள் அல்லது விசை நேர வரை 2 3 தான் இப்போ ஆன்சர் 4வது விட தெளிவாக இருக்க போகுது 6வது அதுக்கு முதல் கேள்விக்கு எத்தனை 4வது விட 1.6 4 மீட்டர் கியூப் அடுத்தது 8வது கேள்வியை பாருங்கள் ஓய்விலிருந்து இயங்கும் ஒரு பொருளில் தொழிற்படும் விலையுள் விசை எஃப் ஆனது இடப்பெயர்ச்சி எஸ் உடன் மாறுவதை வரைப்பு காட்டுகின்றது மாறா விலையுள் விசையின் கீழ் இயங்கும் பொருளின் இடப்பெயர்ச்சி மட்டும் 2 மடங்காக்கப்பட்டால் தற்போது இறுதி வேகத்துக்கு முன்னே இறுதி வேகத்துக்கு இடையிலான விகிதம் சிம்பிளான ஒரு கேள்வி இதில் எஃப்டி கிராஃப் தராமல் என்ன செஞ்சிருக்காரு எஃப்எஸ் கிராஃப் எஃப்டி கிராஃப்னு சொல்லலாம் எஃப்டி இல்லாட்டி எஸ் இடப்பெயர்ச்சிக்குமான கிராஃப் வந்து தந்திருக்கார் இப்போ என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஆரம்பத்தில் இதில் ஒரு வேகம் ஒன்று வருது ஆரம்பத்தில் வேகம் வி இனிஷியல்னு சொல்லி எடுக்க ஒரு வேகம் ஒன்று கிடைக்குது இந்த ஒரு விசையோட மாறா விசையோட போகிறதால அதாவது இந்த ஒரு விசையோட போகிறதால ஒரு வேகம் ஒன்று கிடைக்குது சரியா இப்போ என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கேள்வி என்னன்னு சொன்னால் இதில் ஒரு வேகம் ஒன்று கிடைக்க போகுது இப்போ என்ன செய்கிறாருன்னு சொன்னால் 4 8 12 தந்திருக்கு இந்த மாறா விசையில் போகிறத இடப்பெயர்ச்சி 2 மடங்காக்குறாராம் 2 மடங்காக்குறாருன்னு சொன்னால் இதுக்கு இடைப்பட்ட இயக்கடை 4 இருக்குன்னு சொன்னால் இப்போ என்ன செய்கிறாரு அதை 2 மடங்காக்கினா 8ஆக என்ன செய்கிறாரு மாற்றுறாரு மற்ற எதுவும் மாற்றலை இப்போ அதில் வேகம் என்னென்னு சொல்லி கேட்காரு இதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் எஃப்டி கிராஃப்ட பரப்பு என்னத்தை தரும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சரி எஃப்டி கிராஃப் அதாவது விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான கிராஃப்ட பரப்பு என்னத்தை தரும் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்க சக்தி மாற்றத்தை தரும் அதாவது F into D சமன் half mv வர்க்கம் மைனஸ் half mu வர்க்கம் இப்படி ஒரு சமன்பாடு படிச்சிருப்பீங்க அதை தந்துடும் சரியா அப்போ இதில் பரப்பு எஃப்டி கிராஃப்ட பரப்பு என்னது தரப்போகுது இந்த இயக்க சக்தி மாற்றம் தரப்போகுது அப்போ முதலாவது தரம் நான் பரப்பை கண்டுபிடிக்கன்னு சொன்னால் முதலாவது தரம் இதில் பரப்பு என்னது பரப்பை கண்டுபிடிக்கன் half into 12 + 4 சரி வந்தானே கீழுக்கும் மேலுக்கும் கூட்டி 12 + 4 தர இங்கே எத்தனை இருக்குது 10 இருக்குதுன்னு நினைக்கிறேன் 10 இப்போ சுருக்கின்னு சொன்னால் எத்தனை வரப்போகுது 80 இதில் பரப்பு வருது அது என்னது இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமன் அறிக்கை முதலாவது சொல்லிட்டாரு ஆரம்ப ஓய்வில் இருந்து ஆரம்பிக்குங்கிறதால என்ன சொல்லிக்காரு ஓய்வில் இருந்து ஆரம்பிக்குங்கிறதால இவ்வளவு என்ன செய்ய போகுது பூஜ்ஜியமாக மாறு அப்போ 80 = half mv இனிஷியல் ஸ்கேட் ஆரம்ப வேகம்னு சொல்லி எடுக்கணும் அதாவது ஆரம்பத்தில் முதலாவது வேகம் அடுத்தது 2வது வேகத்தை இல்லாட்டி v1 எடுக்கணும் முதலாவது வேகம் 2வது வேகத்தை v2 எடுக்கணும் v1 எடுக்கணும் 2வது என்ன செய்யுது இது 8ஆக மாற்றுறாரு இப்போ என்னது இது கிடைப்பட்ட இடைவெளி
4 இருந்ததை இப்போ எத்தினது 12 மாத்துறாரு. இப்போ இது 16 சரியா 8 மாத்துறாரு. இப்போ சொல்லுங்க இதில் பரப்பு என்னது 6 தர இவ்வளோ மொத்தமாக 16 ப்ளஸ் இதுக்கு 2 கிடைப்பட்டது 8 தர 10. இப்போ இதை சுருக்கினீங்கன்னா 120ன்னு சொல்லி வரப்போகுது. 120 ஈக்குவல் டு ½ mv2 ஸ்கொயர். இது முதலாவது சமன்பாடு, இது இரண்டாவது சமன்பாடு சரியா. இதில் எந்த ஒரு டவுட்டும் இருக்க மாட்டுச்சு. நான் என்ன செய்ய இது பூஜ்ஜியம் ஆகிட்டு இது பூஜ்ஜியமான உடனே ½ f × d இதில் பரப்பு ஈக்குவல் டு ½ mv வர்க்கத்துக்கு சமன் அறிக்கை எடுத்திருக்கேன். அப்போ 80 ஈக்குவல் டு ½ mv1 வர்க்கம், அந்த 120 ஈக்குவல் டு ½ mv2 வர்க்கம். நான் என்ன செய்கிறேன் இப்போ கேட்டது என்னது முதல் வேகத்துக்கும் இரண்டாவது வேகத்துக்கும் இடையிலான விகிதம். இல்லை இரண்டாவது வேகத்துக்கும் முதல் வேகத்துக்கும் இறுதி வேகத்துக்கு, அதாவது கேட்டது v2/v1 என்று சொல்லி கேட்டது. அப்போ நான் இதிலேருந்து உருவாக்கிறேன்டா. சரி இதை எப்படி உருவாக்குறேன்? ஒரு சமன்பாடை இன்னொரு சமன்பாடால் பிரிங்க, 2 ஒன்றால் பிரிங்க. பிரிச்சிங்கன்னு சொன்னால் ½ mv2 வர்க்கத்தின் கீழ் ½ mv1 வர்க்கம் சமன் 120 கீழ் 80 0 0 மட்டுப்பட ½ m மட்டுப்பட உங்களுக்கு கிடைக்க போதும் v2 வர்க்கத்தின் கீழ் v1 வர்க்கம். இதை சுருக்கினா 3 கீழ் 2 வரப்போகுது. இந்த வர்க்கம் இல்லாமக்கிறதுக்கு எல்லாம் வர்க்க மூலம் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படியான விட ஒன்று கிடைக்க போகுது சரியா. வர்க்கம் இல்லாமக்கிறதுக்காண்டி வர்க்க மூலம் எடுத்துட்ருக்கேன். அப்போ ஆன்சர் எத்தனாவது வரப்போகுது? 3வது ஆன்சர் தெளிவாக இருக்க போகுது. சிம்பிளான ஒரு கேள்வி. முதலாவது விஷயம் தெரிஞ்சிருந்தா சரி, பரப்பு வந்துட்டு இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமன் அறிக்கும், அவ்வளோதான் விஷயம். அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 19வது கிடையுடன் உருவில் காட்டியவாறு 30 சாய்வில் ஒரு சாய்தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது ஒரு நல்ல கேள்வி, செஞ்சு காட்டுறேன். இச்சாய்தளத்தின் OX-உடன் 30 கோணம் அமைக்க OA 5 மீட்டர் நீளமான ஒரு பள்ளம் உருவாக்கப்பட்டு அதனுள் ஒரு சிறிய ஒப்பமான உருளை முனை ஏயில் வைக்கப்பட்டு புவியீர்ப்பின் கீழ் சுயாதீனமாக விளைவிடப்படுகின்றது. அவ்வுருளை ஏயிலிருந்து ஓவிற்கான ஓயை அடையதுக்கு எடுத்த நேரம், ஏயிலிருந்து ஓஐ அடைய எடுத்த நேரம் வந்துட்டு கேட்காரு. நிறைய பேர் விட்ட இதில் ஒரே ஒரு பொலை. இந்த கேள்வி சிம்பிளான ஒரு கேள்வி, ஆனால் ஒரு பொலை ஒன்று விட்டிக்காக அந்த பொலையை நான் இடத்துல சுட்டி காட்டுறேன். சரியா எடுத்தாக்கள் அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்படியான ஒரு துளை ஒன்று இருக்குது. இந்த துளைக்குள்ள தான் இந்த துணிக்கு இருக்குது சரியா. இந்த தளம் எப்படி இருக்குது? 30 சாய்தளம். இந்த துளை எப்படி இருக்குது? 30 சாய்வில் இருக்குது. தளம் எப்படி இருக்குது? 30 சாய்வில் இருக்குது. விளங்கிட்டா என்ன சொல்ல வரேன்? நீங்கள் எடுத்திருப்பீங்க எப்படின்னு சொன்னால், இது எம்ஜின்னு சொன்னால் நிரண்டு சென் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதை எப்படி அதில் வேகம் கொட்ட உடனே என்ன செஞ்சுருப்பீங்க? எம்ஜி சைன் 30 இங்கே மடிச்சிங்கன்னு சொன்னால் எம்ஜி சைன் 30 எஸ் கேட்டது நேரம் தானே. எம்ஜி சைன் 30ன்னு சொன்னால் இப்படி என்ன செய்வீங்க? எஃப் சமன் எம்ஏ யூஸ் பண்ணுவீங்க, வேறு எந்த உராய்வு எதுவுமே இல்லை சரியா. அப்போ என்ன செய்வீங்க? எம்ஜி சைன் 30 சமன் எம்ஏ திணிவுத வழி. அப்போ இதை வட்டி நீங்கள் என்ன சொன்னால் ஏ ஈக்குவல் டு ஜி சைன் 30 10 தர ½ 5 ms - 2 ஆர்முடுகள். அடுத்தது என்ன செய்வீங்க? அதே திசை நோக்கி எஸ் சமன் யூடி ப்ளஸ் ½ ஏடி ஸ்கொயர்ட்டை யூஸ் பண்ணக்கான் உங்களுக்கு இந்த சமன்பாடு யூஸ் பண்ண சரி. அதாவது நேரம் கேட்காரு, ஆர்முடுகள் தெரியும், நேரம் கேட்காருன்னு சொன்னால் உங்களுக்கு தூரம் தெரியுன்னு சொன்னால் இந்த சமன்பாடு யூஸ் பண்ணுறது மிச்சம் நல்ல. அடுத்த வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் 2 ஏஸ் இருக்கு, அதில் நேரம் கிடைக்க மாட்டுச்சு. தூரம் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் அதை என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணலாம். இறுதி வேகங்கள் தெரியும்னு சொன்னால் எது எது தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யுங்க? அப்ளை பண்ணுங்க. இங்கே எனக்கு தெரியும் என்னது? இடப்பெயர்ச்சி தெரியும், அதே மாதிரி ஆர்முடுகளும் தெரியும். இவர் பூச்சி என்று எனக்கு தெரியும் சரியா. அப்போ எனக்கு டிரெக்டாக டீ கிடைக்கும் சரி. அப்போ அதுக்காண்டி தான் இதை யூஸ் பண்ணிங்க. இப்படி தான் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. எஸ்ஸுக்கு வந்துக்கிட்டு 5 மீட்டர் இந்த திசையில், ஆரம்ப வேகம் இது என்னது? இல்லை 0. அப்போ ½ 5 இந்த திசையில் என்ன கண்டுபிடிச்சிக்கிங்க? 5 ms - 2 5 தர டி ஸ்கொயர். இது ரெண்டையும் சுருக்கினா டி ஈக்குவல் டு வர்க்க மூலம் 2 செகண்ட் சொல்லி கண்டுபிடிச்சிப்பீங்க.
எல்லாருக்கும் இதே மாதிரி ஒரு விடை தான் வந்திருக்கும். ஆனால் விடை இது இல்லை. குழம்பு இருப்பீங்க, என்னடா நான் செஞ்ச சரியான ஏன் இந்த விடை வரல. இது எப்போ சரி வருன்னு சொன்னால், ஒரு தளம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த தளம் வந்துக்கிட்டு ஒரு சும்மா ஒரு கிடையான ஒரு தளம் ஒன்று வைக்கப்பட்டு இதில் ஒரு துளையில் வச்சு அப்படி வச்சுருந்தா சரி. ஆனால் தளத்தை என்ன செஞ்சிக்காரு, தளத்தையும் ஒரு என்ன செஞ்சிக்காரு, ஒரு 30 சாய்வில் வச்சுக்காரு. அப்போ திணிவு எப்படி இருக்க போகுது, ஆரம்பத்திலே இந்த தளம் வந்துக்கிட்டு சரியாக ஒரு நிலைக்குத்து தளத்தில் இருந்தால் தான் திணிவு இப்படி இருக்க போகுது. சாய் தளத்தில் வச்சா திணிவு இப்போ என்ன செய்ய போகுது, திணிவு இருக்கிறதே இப்போ இருக்கிறதே பார்த்தீங்கன்னா mg sin 30 இருக்கும். விளங்கிட்டா, திணிவு இப்போ இருக்கிறது எப்படி இருக்க போகுது, திணிவு இப்போ இருக்கிறது. நீங்கள் சாதாரண இப்படி ஒரு நிலைக்குத்தளமாக அல்லது கிடைத்தளத்தில் நீங்கள் வச்சுருந்தா, கிடைத்தளத்தில் வச்சுருந்தா திணிவு எப்படி mg இப்படி இருக்க போகுது. இப்போ இப்படி சரிச்சு வச்சிங்கன்னா, இப்போ அதாவது இப்படி வைக்கக்குள்ள திணிவு எப்படி இருக்க போகுது, இப்படி நீங்கள் வைக்க போது திணிவு நிலைக்கு தக்குன்னு நோக்கி இருக்க போகுது. அதே இது நீங்கள் எப்படி இப்படி ஒரு சரிந்த தளத்தில் வைக்கிங்க, அப்போ திணிவு எப்படி இருக்க போகுது, திணிவு எப்படி இருக்க போகுது, சரிந்த தளத்தில் வச்சிங்கன்னு சொன்னால் திணிவும் என்ன செய்யுது, சரிந்த மாதிரி இருக்கு. இப்போ நிறைய எப்படி இருக்குது, சாரி நிறை வந்துக்கிட்டு சரிந்த தளம்னு வச்சாலும் நிறை வந்துட்டு கீழ் நோக்கி தான் இருக்கும். ஆனால் இந்த சரிந்த தளத்துக்கு எப்படி இருக்க போகுது, சரிந்த தளத்துக்கு mg sin 30 எப்படி இருக்கும், mg sin 30 சாரி mg வந்துக்கிட்டு நிறை mg sin 30 மடிஞ்சிருக்கும். இதில் குழப்பிக்கொள்ள வேணாம், தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. ஒரு சாய்தளத்தில் ஒரு திணிவு ஒன்று வச்சிங்கன்னு சொன்னால், ஒரு சாய்தளத்தில் ஒரு திணிவு ஒன்று வச்சிங்கன்னு சொன்னால் அந்த தளத்தின் வழியே விசை எப்படி இருக்க போகுது, mg sin 30 இருக்கும். அது எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுவீங்க. சும்மா ஒரு தளத்தில் வச்சிங்கன்னா mg இருக்கும், சும்மா ஒரு தளத்தில் வச்சிங்கன்னா mg இருக்க போகுது. ஒரு சும்மா ஒரு தளத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இப்படி வச்சிங்கன்னா இதில் நிறைய எப்படி இருக்க போகுது, mg இருக்க போகுது. இதே இது சாய்தளத்தில் வச்சிங்கன்னா உள்றதுக்கு தான் பார்க்கும். உள்றதுக்கு பார்க்கக்குள்ள என்ன செய்யும், mg sin 30, mg sin 30 தான் என்ன செய்யும், எடுக்கும். இதுக்குள்ளே ஒரு துளையில் இப்படி என்னது சாய்வில் வச்சிக்காரு, இதுக்குள்ளே ஒரு துளையை எப்படி வச்சிக்காரு, சாய்வில் வச்சிக்காரு. ஏற்கனவே mg sin 30 இப்படி இருக்குது, திரும்ப என்ன செய்யுது, இன்னொரு mg அதாவது sin 30 என்ன செய்யுது, மடியுது. இன்னொரு sin 30 என்ன செய்யுது, மடியுது. மடிகிறதால என்ன செய்யுது, இன்னொரு சாய்வு ஒன்று எடுக்குது. அப்போ 2 சாய்வுகள் இதில் இருக்குது. அதை தெளிவாக என்ன செய்யணும், பார்க்கணும். தளம் கிடையா இருந்தால் மட்டும்தான் mg sin 30 வந்திருக்கு. தளம் கிடையா இருந்தால் தான் இந்த விட சரி. சரியா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, தளம் கிடையா இருந்தால் தான் இது சரி. ஆனால் தளம் என்ன செஞ்சிருக்கு, சாய்ந்திருக்கி. தளத்தை பாருங்கள், தளம் என்னது, சாய்ந்திருக்கு. அப்போ தளம் சாய்ந்திருக்கிறதால mg sin 30 வரும். திரும்ப என்ன செய்யும், mg sin 30 தான் நீங்கள் என்ன செய்யணும், மடிக்கணும். இப்போ இதில் நிறை என்னது, mg போட்டதுக்கு பதிலாக இதுதான் இதில் நிறை, இதுதான் என்னது இப்போ நிறை. இப்போ இதைத்தான் நீங்கள் என்ன செய்யணும், மடிக்கணும். இதைத்தான் என்ன செய்யணும், மடிக்கணும். அப்போ mg sin 30, அப்போ இதைத்தான் நான் என்ன செய்கிறேன், நிறை எடுக்கணும். உதாரணத்துக்கு கேபிட்டல் mgன்னு சொல்லி எடுத்துன்னு சொன்னால், இவ்வளோத்தையும் நான் கேபிட்டல் mgன்னு எடுத்துன்னு சொன்னால், இவ்வளோத்தையுமே நான் என்ன செய்கிறேன், இதுதான் இப்போ நிறை. இப்போ கேபிட்டல் mgன்னு சொல்லி எடுத்துன்னு சொன்னால் இப்போ என்ன அறிக்க போகுது, கேபிட்டல் mg sin 30, கேபிட்டல் mg sin 30 சொல்லி என்ன செய்யுது, இந்த 30க்கு என்ன செய்கிறேன், நான் மடிக்கேன். இப்போ இந்த mgக்கு பதிலாக பிரதிட்டு நான் என்ன வரப்போகுது, mgக்கு என்ன எடுத்து mg sin 30 தானே கேபிட்டல் mgன்னு சொல்லி எடுத்துக்கேன். பிரதிட்டுன்னு சொன்னால் mg sin 30 தர இன்னொரு sin 30 இருக்கு. அப்போ 2 தளம் சாய்வாக இருக்கிறதால உங்களுக்கு என்ன வருது, 2 sin 30 வருது. இப்போ தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. இது என்னது, தளம் சாய்வாக இல்லாமல் கிடையாக இருந்தால் மட்டும்தான் இது என்னது இப்படி விட வரும். தளமும் சாய்ந்திருக்கிறதால உங்களுக்கு என்ன செய்யும், இப்படி கிடைக்க போகுது. அப்போ திரும்ப என்ன செய்யுங்க, இதில் கொண்டு போய் மாறி பிரதிடுங்க. இதில் கொண்டு போய் மாறி பிரதிட்டிங்கன்னு சொன்னால் f சமன் fக்கு பதிலாக என்ன விசை இருக்க போகுது, இந்த விசை தான் இருக்க போகுது. mg sin 30 தர sin 30. இந்த எம்மும் மட்டும் படிச்சுன்னு சொன்னால் a ஈக்குவல் டு g sin 30க்கு half, திரும்ப ஒரு half.
ஜிக்கு வந்துக்கிட்டு 10 போடலாம். அப்போ உங்களுக்கு என்ன விட கிடைக்க போகுது? A = 5 × 2 ms - 2ன்னு சொல்லி கிடைக்க போகுது. இப்போ என்ன செய்யலான்னு சொன்னால் அதே திசையில் S = ut + ½ at² யூஸ் பண்ணலாம். S வந்துக்கிட்டு 5 மீட்டர், இது வந்துக்கிட்டு 0 சொன்னால் அங்கால ½ ஆர்முடுகள் 5 × 2 தர t². இது ரெண்டையும் வெட்டி நீங்கள் என்ன சொன்னால் t² = 4. அப்போ t = 2 செகண்ட் சொல்லி உங்களுக்கு என்ன செய்யுது? விட கிடைக்குது. இந்த ஒரு சைன் 30 மிஸ் ஆகினதால தானே உங்களுக்கு விட பிழைச்சிச்சு. அதை தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்க. சரியா? இவ்வளோ தான் விஷயம், சிம்பிளான ஒரு விஷயம். அந்த தளம் வந்துக்கிட்டு சாய்ந்திருக்கு, அதால தான் உங்களுக்கு இந்த போல வந்தது. சரியா? அதை மட்டும் விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அடுத்த விஷயத்துக்கு வரேன். 10வது கேள்வி. ஆகாய விமானம் கிடையான வட்டப்பாதையில் சீரான கதியுடன் இயங்குகின்றது. வட்டப்பாதையின் மையம் இடப்பக்கம் எனவும் சிறகின் நிலை புள்ளிக்கோடு எனவும் கருதி அதில் தொழிற்படும் விசைகளை சரியாக குறிப்பது. ஒரு வட்டப்பாதையில் ஆகாய விமானம் இயங்குறத பற்றி கதைக்காரு. ஒரு வட்டப்பாதையில் ஒரு ஆகாய விமானம் என்ன செய்கிறது? இயங்குறத பற்றி கதைக்காரு. இது ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி தான். இது ஒரு ஆகாய விமானம்னு சொல்லி எடுக்கணும். இதில் சிறகை வந்துக்கிட்டு இப்படின்னு சொல்லிக்காரு. ஒரு விமானம் சாதாரணமாக இப்படின்னு போகிறத விட, ஒரு விமானம் இப்படின்னு சொல்லி நேராக இப்படி போகிறத விட அதில் சிறகை சாய்த்து வச்சு போகிறது இன்னும் சிறப்புன்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க, சிறந்ததுன்னு சொல்லி. ஏண்டா சாய்த்து வைக்கிறதால உங்களுக்கு என்ன செய்ய போகுது? சாய்த்து வைக்கிறதால அந்த நிலைக்குத்து விசை வந்துக்கிட்டு அதிகரிக்கும். அதை உயர்த்துகிற விசை என்ன செய்யும்? அதிகரிக்கும்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அது அந்த விஷயத்தில் என்ன செஞ்சுருப்பீங்க? அந்த சாப்டர் படிக்கக்குள்ள என்ன செய்யுது? தெளிவாக பார்த்துருப்பீங்க. சரியா? இப்போ என்ன செய்யுது? இது ஒரு வட்ட இயக்கத்தை என்ன செய்யுது? ஆற்றுறது. சரிந்த இப்படி என்ன செய்யுது? சரிவாக இப்படி என்ன செய்யுது? வச்சுக்கிட்டு அதில் சிறகுகளை வச்சுட்டு வட்ட இயக்கத்தை ஆட்டுறது. இப்போ வட்ட இயக்கத்தை ஆட்டுறதால வட்டத்தை, அதாவது எப்பொழுதுமே ஒரு வட்ட இயக்கத்தை ஆட்டுனுச்சுன்னு சொன்னால் மையத்தை நோக்கி என்ன செய்யும்? கட்டாயம் ஒரு விசை தொழிற்பட்டே என்ன செய்யணும்? ஆகணும். வட்ட இயக்கம் ஆட்டுனுச்சுன்னா தொழிற்பட்டே ஆகணும். நமக்கு முதலாவது தெரியும், நிறைய பேயும் கீழ் நோக்கி எம்ஜி தொழிற்படும். இது எல்லாருக்கும் ஓகே, எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அடித்த உடனே கீழ் நோக்கி எம்ஜி ஓகே, இதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இரண்டாவது ஒரு ஃப்ளைட் வந்துக்கிட்டு இயங்கும் போது நிலைக்குத்து விசோண்டு தொழிற்படும். நிலைக்குத்து விசோண்டு, அதாவது உயர்த்து விசோண்டு தொழிற்படும். அது எப்படி உயர்த்து விசை தொழிற்படுன்னு சொன்னால் பேர்னிலின் தத்துவத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. கீழ் நோக்கி ஒரு வழி அருவி, மேல் நோக்கி ஒரு வழி அருவி. கீழ் நோக்கி ஒரு வழி அருவி, மேல் நோக்கி ஒரு வழி அருவி. அந்த அமுக்க வித்தியாசத்தின் காரணமாக, வேகம் வித்தியாசம், அமுக்க வித்தியாசத்தின் காரணமாக என்ன செய்யுது? ஒரு உயர்த்து விசோண்டு தொழிற்படும். அதை பற்றி தெளிவாக ஹைட்ரோல் இருக்கு. சரியா? அது வந்துக்கிட்டு அதை பற்றி கேள்வி வந்துக்கிட்டு வரும். அந்த கேள்வியில் வச்சு பார்ப்போம். சரியா? கேள்வியில் வச்சு பார்ப்போம். இப்போ நான் சும்மா சாதாரணமாக சொல்கிறேன். மேல் நோக்கி உயர்த்து விசை ஒன்று தொழிற்படும். அந்த உயர்த்து விசை எப்போதும் எப்படி தொழிற்படும்? அந்த மைண்ட் செட், அதாவது அதை தெளிவாக வழங்கப்படுத்துறதுக்கு தான் இந்த கேள்வி. அந்த உயர்த்து விசை எப்போதும் எப்படி தொழிற்படுன்னு சொன்னால் தளத்திற்கு அந்த ஃப்ளைட் இருக்கு தானே, அந்த ஃப்ளைட்டில் தளத்துக்கு செங்குத்தாக இருக்கும். எப்பயுமே எப்படி இருக்கும்? ஃப்ளைட்டில் தளம் அல்லது ஃப்ளைட்டில் சிறகுண்ட தளம் அதுக்கு எப்படி இருக்கும்? செங்குத்தாக இருக்கும். சரியா? அதாவது இப்படி ஃப்ளைட் இருக்கும் போது அது நிலைக்குத்தாக இப்படி வந்துக்கிட்டு அந்த உயர்த்து விசை தொழிற்படாது. அந்த உயர்த்து விசை இப்படி தொழிற்படாது. இந்த ஃப்ளைட்டில் தளம் எப்படி இருக்குது? ஃப்ளைட்டில் தளம், அதாவது ஃப்ளைட்டில் சிறகுட திசை எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. இதுக்கு செங்குத்தாக தான் என்ன செய்யும்? அந்த விசை என்ன செய்யும்? தொழிற்படும். அந்த விசை தொழிற்படும். அப்போ ஃப்ளைட்டுக்கு செங்குத்தாக என்ன செய்யும்? ஃப்ளைட்டில் சிறகுகளுக்கு செங்குத்தாக தான் அந்த விசை என்ன செய்யும்? தொழிற்படும். அப்போ இப்படி தான் என்னது? அந்த விசை இருக்க போகுது. அதால் தான் உங்களுக்கு என்ன செய்யுது? இந்த எஃப்ட பிரித்த கூறு என்ன செய்யுது? இந்த இடத்துல மைய நாட்ட விசை என்ன செய்யுது? கொடுக்குது. எஃப்ட பிரித்த கூறு மைய நாட்ட விசை கொடுக்குறதால வட்ட இயக்கத்தை ஆற்றுது. இது தெளிவாக என்ன செஞ்சு கொள்ளுங்க, விளங்கி கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு எப்படி படம் வரப்போகுது? இதில் விடையாக முதலாவது விட தெளிவாக இருக்குது. முதலாவது விட தெளிவாக 3 விசை தொழிற்பட மாட்டுச்சு, 2 விசை தான். முதலாவது விட தெளிவாக இருக்குது. அப்போ எல்லா கேள்விகளும் மிக தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்குது. எல்லாரும் முக்கியமான விஷயங்கள், எல்லாமே கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகள். அப்படி தெளிவான விளக்கம் தந்திருக்கேன். ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொன்றும் எக்ஸாம் பாயிண்ட்ஸ். என்னது? 50 எக்ஸாம் பாயிண்ட்ஸ். இப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னால் இப்படி என்னது செய்கிறேன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். எவ்வளோ முக்கியமான ஒரு கிளாஸ்ன்னு சொல்லி இதை பல நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எக்ஸாம் ஹோல் டைமில் அதை விளங்கி கொள்ளுங்க. சரியா?